அன்பு சகோதரர்களே, அடுத்தபடியாக சகோதரர் சப்தமோகன் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். நமது மாவட்டத்துடைய சுகாதாரத்துறை ஆய்வாளர் அவர்கள். சகோதரர்களே, அவரை பற்றி அறிமுகம் தேவையில்லை. ஏனென்றால் முன்னணி தொலைக்காட்சிகள் அனைத்திலும் பல கருத்துள்ள நிகழ்ச்சிகள், வேடிக்கை நிகழ்ச்சிகள் அல்ல, பல கருத்துள்ள நிகழ்ச்சிகளில் தன்னுடைய கருத்தை மிக ஆழமாக தெளிவாக பதிவு செய்தவர். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய 27 வருட தன்னுடைய பணிகாலத்தில் 4 முறை விருது வாங்கியிருக்கிறார்கள். அவருடைய சேவையை பாராட்டி அவர்கள் மனிதனின் பரிணாம வளர்ச்சி என்ற தலைப்பில் உங்கள் முன் உரை நிகழ்த்துவார். இந்த இனிய மாலை பொழுதின் இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் பிம்பங்களாக வீற்றிருக்கும் எனதருமை அன்பு சகோதரர்களே, தலைமை உரையேற்றி அமர்ந்திருக்கும் அன்பு சகோதரர் ஜாக்கீர் ஆலம் அவர்களே, நான் எதிர்பாராமல் இந்த அரங்கிற்குள் நுழைந்த எனதருமை அன்பு அண்ணா ஜேபி அவர்களே, நிகழ்ச்சி நிரலில் இல்லை என்றாலும் அவர் பெயரை நான் சேர்த்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கிராத் சகோதர மௌலவி ஹிதாயத்துல்லா உம்ரி அவர்களே, கிராத் தமிழுரை கொடுத்த எனது அருமை சகோதரர் அசதுல்லா அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் முகமது ஆரிப் அவர்களே, அறிமுக உரை நிகழ்த்தி முடித்த மிஸ்பாகுல் ஹீதா நத்ரி அவர்களே, கருத்துரை வழங்க வந்திருக்கும் சகோதரர் உமர் ஷெரீஃபின் பஷீர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய மாலை பொழுதில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மனிதனின் பரிணாம வளர்ச்சி. அது மட்டுமல்ல, குரங்கிலிருந்து மனிதன் வந்தானா சொல்லவே தேவையில்லை. தற்போது நிகழ்காலத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் பல நிகழ்வுகளை பார்த்தால் மனிதன் நிச்சயமாக குரங்கிலிருந்து தான் வந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் வீட்டிலெல்லாம் தமாஷா சொல்லுவாங்க, குரங்கு புத்தி உனக்குங்குவாங்க. அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம குரங்கிலிருந்து தான் வந்திருப்போம்னு. ஆனால் உங்களெல்லாம் பார்க்கும்போது அப்படி சொன்னால் கோச்சிங்களோ என்னமோன்னு எனக்கு பயமாக இருக்கு. ஏன்னா உங்களை நான் குரங்குன்னு சொல்லிட்டேங்கிற மாதிரி நீங்கள் என்ன தப்பாக நினச்சக்கூடாது. நானும் மனுஷன்தான், நீங்களும் மனுஷன்தான். ஆனால் விஞ்ஞானம் என்ன சொல்கிறது அதைத்தான் நான் பேச முடியும். குரங்கிலிருந்து மனிதன் எவ்வாறு பரிணாம வளர்ச்சி உற்றான் என்பதை பார்க்கும் முன் இதற்கு அவசியமாக பரிணாம தந்தைகள், பரிணாமத்தின் ஜாம்பவன்களான ஒரு சிலரை பற்றியும், இந்த பரிணாம வளர்ச்சியை பற்றிய அவர்தம் கருத்துரைகளையும், அவர்தம் மாறுபட்ட கருத்துரைகளையும், பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துரைகளையும் இங்கு நான் சொல்லிவிட்ட பிறகு மட்டுமே மனிதன் எவ்வாறு பரிணமித்தான் என்பது சொல்வது மிக அழகாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இந்த மனிதனின் வளர்ச்சியை சொல்ல வேண்டும் என்றால், அன்பு சகோதரர்களே, முதலில் லாமார்க் என்ற அறிஞனை பற்றி நாம் சொல்லியாக வேண்டும். அவரவர் இந்த மனித பரிணாமத்தை அவரவர் ஒரு கருத்தை போதித்தார், அறிவியல் ரீதியாக போதித்தார்கள். அந்த வழியில் பார்த்தால் லாமார்க் சொன்ன தத்துவங்கள், அவர் ஒரு 4 விதியை பயன்படுத்தி இந்த மனிதன் இவ்வாறுதான் பரிணமித்திருக்க வேண்டும் என்பதை அழுத்தமாக ஆணித்தரமாக எடுத்துரைத்தார். அதாவது ஓர் உயிரினம் காலப்போக்கில் அதனுடைய உடல் அமைப்புகளிலும் மற்றும் உணர்வுகளிலும் மற்றும் பிசிக்கலி அனைத்து விதமான அமைப்புகளிலும் பெரிய உறுப்பாக மாற்றமடைந்து அதிலிருந்து மனிதன் தோன்றி இருக்கலாம் என்று ஒரு விதியை சொன்னார். அடுத்தபடியாக ஒரு இனத்திற்கு, ஒரு உயிரின தொகைக்கு தேவை உணர்வு அதிகமாக இருக்கும் உறுப்புகள் மட்டுமே நிலைத்து நிற்கும், தேவையில்லாத உறுப்புகள் காலப்போக்கில் மறைந்துவிடும் என்று ஒரு விதியை சொன்னார். அதற்கு எத்தனையோ உதாரணங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஆப்பிரிக்கா சமவெளிகளில் வாழ்ந்த ஒட்டகச்சிவிங்கி, பல கழுத்து நீளமுடைய ஒட்டகச்சிவிங்கிகள் வாழ்ந்திருந்த போதிலும் அவை
தேவையான உணர்வுக்கேற்ப இலைகளை பறித்து உண்ணக்கூடிய ஆற்றல் மிக்க கழுத்துகள் நீளமாக உள்ள ஒட்டகச்சிவிகைகள் மட்டுமே இந்த உயிரின தொகையில் நிலைத்து நின்றது என்பதை பதிவு செய்தார். அடுத்தபடியாக சொல்ல வேண்டும் என்றால், உறுப்புகள் பெரிதாகும் விதி என்று எடுத்துக்கொண்டால், ஈக்குவஸ் என்ற குதிரை இனம் அதனுடைய சிறிய இனமாகிய ஹைரோகோத்ரியம் இயோஹிப்பஸ் போன்ற இனத்திலிருந்துதான் தோன்றி இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்றால் குரங்குக்கும் மனிதனுக்கும் எத்தனையோ வேறுபாடுகள் உள்ளன. எவ்வாறு குரங்கிலிருந்து வர முடியும்? குரங்குனிட குணமே வேறு, மனிதனுடைய குணமே வேறு. எப்படி வர முடியும்? இந்த ஒப்பீடுகளை படித்து இந்த ஒப்பீடுகளை பற்றி நான் சொல்லிவிட்டு சொன்னால் மட்டுமே உங்களால் நான் சொல்லும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். அடுத்தபடியாக அதே லாமார்க் என்ன சொன்னால், பெற்ற பண்பு அக்யூர்ட் கேரக்டர், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூர்ட் கேரக்டர், பெற்ற பண்பு மரபு பண்பாதல் என்ற ஒரு விதியை வெளியிட்டார். என்ன பெற்ற பண்பு மரபு பண்பாதல்? ஒரு உயிரின தொகை, ஒரு மக்கள் கூட்டத்தில் உள்ள உயிரின தொகை தான் வாழ்நாளில் என்னென்ன பண்புகளை பெற்றுக்கொண்டதோ அந்த பண்புகள் அப்படியே தனது ஜீனில், அதாவது ஜீன் என்றால் அதன் அறிவியல்பூர்வமான உள்வாங்கிக் கொண்டு அந்த இனம் அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த சந்ததிக்கு அதனுடைய கேரக்டர்கள், அதனுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் கடத்தும். ஆகையால் கற்ற பண்பு அல்லது பெற்ற பண்பு மரபு பண்பாக ஆகும் என்பதை அதே லாமார்க் சொல்லியிருந்தார். அதற்கு அவர் எத்தனையோ உதாரணங்களை கூட சொல்லியிருந்தார். அதாவது ஒரு டீ வடிவ குழாயில் ஒரு பக்கம் சிறந்த வெளிச்சம், மாறாக அதே இடத்தில் மின்சாரம், ஒரு ஷாக் அடிக்கக்கூடிய மின்சாரம், மறுபக்கம் இருட்டு, அதில் ஒரு இனிய பாலாடை கட்டி, இதை இரண்டையும் வைத்துவிட்டு ஒரு எலியை ஓடவிட்டார். அந்த எலிகள், ஓடிய எலிகள் எல்லாம் அவசரமாக வெளிச்சமாக இருக்கும் பக்கத்தில் போன எலிகள் எல்லாம் மின்சாரம் தாக்கி இறந்தன. இருட்டை தேர்ந்தெடுத்த எலிகள் எல்லாம் நாளடைவில் பரிசாக பாலாடை கட்டியை பெற்றன. இந்த நிகழ்வுகளை அவர் அடிக்கடி செய்து பார்த்தார். அடிக்கடி செய்து பார்க்கும் பொழுது அந்த எலிகளின் உயிரின தொகையில் தவறான கருத்துகள் மாற்றப்பட்டு விட்டன. நாளடைவில் எந்த எலியுமே வெளிச்சமான பக்கத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, இருட்டான பக்கத்தை தேர்ந்தெடுத்து தனது வாழ்நாளை நிலைநிறுத்திக் கொண்டது என்பதே உண்மை. இதுதான் பெற்ற பண்பு மரபு பண்பாக. இத மாதிரி தாம் கற்றுக்கொண்ட ஒரு பண்பு தனது ஜீன் குழுமத்தில் பதிவு செய்யப்பட்டு அது அப்படியே மரபு பண்பா ஆகிவிடும் என்பதை லாமார்க் சொன்னார். மற்றும் ஒரு சில குறிப்பிட்ட வெப்பநிலைகளில் வளர்த்த எலிகளை 20 டிகிரி செல்சியஸ் டு 30 டிகிரி செல்சியஸ் இந்த நிலைமைகளில் வளர்த்த எலிகளை அவள் பரிசோதித்து பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பெரிய அளவிற்கான வாலையும் பெரிய அளவிலான காது மடல்களையும் கொண்டிருந்தன என்பதை அவர் கண்டுபிடித்தார். இதை வைத்து அவர் என்ன சொன்னார், எந்த முடிவுக்கு வந்தார் என்றால், இதை வைத்து அவர் வந்த முடிவு, சூழ்நிலை காரணிகள் ஒரு உயிரின தொகையை பாதிக்கும் என்பதை கண்டுணர்ந்தார். ஆனால் இந்த கருத்துக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டனவா என்றால் ஒரு சிலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன, ஒரு சிலரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏற்றுக்கொள்ளப்படாத போது நாம் புதிய கருத்தை தேடி போய் ஆகவே வேண்டும். அதற்கப்புறம் சார்லஸ் டார்வின், இவர்களெல்லாம் சொல்லாமல் மனித பரிணாமத்தை பற்றி யாராலையும் பேச முடியாது. சார்லஸ் டார்வின் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆங்கிலேயர். அவர் குடும்பத்தில் அனைவரும் மருத்துவர்கள். HMS பீகிள் என்ற கப்பலில் தென் அமெரிக்கா கடலோரத்தை சுற்றி 2 ஆண்டுகளில் முடித்துவிட்டு வர வேண்டும் என்று கிளம்பிய மகன் 5 ஆண்டுகள் வரை ஆய்வுக்காக தனது வாழ்நாளையை அர்ப்பணித்தார். அர்ப்பணித்து விட்டு வந்து இயற்கை தேர்வு கோட்பாடு, நேச்சுரல் செலக்ஷன் தேரி என்ற கோட்பாட்டை வெளியிட்டார். அவர் டார்வினும் ஒரு 5 காரணிகளை சொன்னார். என்ன, எந்த மாதிரி காரணிகள் இந்த நாட்டில் நிலைநிறுத்தி நிற்கப்படும், ஒரு மக்கள் தொகையில் அல்லது ஒரு உயிரின தொகையில் எவையெல்லாம் நிலைநிறுத்தப்படும் என்பதை அவர் ஒரு சில காரணிகளை வைத்து சொன்னார். அப்படி என்று பார்க்கும் பொழுது அதில் அவர் சொன்னது, மிதமிஞ்சிய இனப்பெருக்கம், சூப்பர் ஃபெகண்டிட்டி என்று சொல்லுவார்கள். மிதமிஞ்சிய இனப்பெருக்கம் முறையில் பல உயிரினங்கள் இந்த பூமியில் நிலைத்து நிற்கின்றன. சாமன் மீன்கள் தனது இனப்பெருக்க காலத்தில் 2,80,00,000 முட்டைகளை இடுகின்றன என்பதை அவர் ஆய்வுபூர்வமாக தெரிவித்தார். காடை மீன்கள் 10 மில்லியன் முட்டைகளை தனது வாழ்நாள் முழுவதும் அவை பொறிக்க தகுதியுடையவனாக இருக்கின்றன என்று அவர் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, யானை
இது போன்ற பல உயிரினங்களினுடைய இனப்பெருக்க திறனை பற்றி அவர் விவரித்தார். இது எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், ஒரு உயிரி தன் வாழ்நாளில் இனப்பெருக்க திறன் இருக்கும் வரை தன் உயிரினத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கும். அதன் மூலமாக பல புதிய 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 உயிரிகள் தோன்றும். ஒவ்வொரு உயிரினருக்கும் மிகுந்த இனப்பெருக்க திறன் உண்டு என்பதை சார்லஸ் டார்வின் சொல்லியிருந்தார். அடுத்தபடியாக அவர் வாழ்க்கை போராட்டத்தை பற்றி, மிதமிஞ்சிய இனப்பெருக்க திறன் வளர்ந்து உயிரின தொகை பெருகிவிட்டால் என்ன செய்வது? அவர்களுக்கு உணவு உற்பத்தி கிடைக்காதே. அந்த உணவு உற்பத்தியை, அந்த உணவுக்காக போராட வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த உயிரிகள் போராட வேண்டிய சூழ்நிலை வரும். மிதமிஞ்சிய இன்னைக்கு நம்மளே கஷ்டப்படுறோம். பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சுன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லை. மிதமிஞ்சிய இனப்பெருக்க தொகை பெருகிவிட்டால் வாழ்க்கை போராட்டம் அதிகமாகிவிடும். அதுவும் வாழ்க்கை போராட்டம் என்பது வெவ்வேறு இனங்களுக்கு இடையே ஏற்பட்டால் பரவாயில்லை. ஒரே சிற்றினத்திற்கு இடையே வாழ்க்கை போராட்டம் ஏற்படும் பொழுது மிகுந்த பிரச்சனை ஏற்படும். ஏனென்றால் இருவர்களுடைய தேவையும் ஒன்று. ஒரே இனத்திற்குள்ளான போராட்டம். மனிதர்கள் நமக்கு போராட்டம் தான், உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் எனக்கும் தேவை. தண்ணி வேணும்னா எனக்கும் தண்ணி தேவை, வீடு வேணும்னா எனக்கும் வீடு தேவை. காம்படிஷன், கான்ஃபிளிக்ட், பயங்கர போராட்டம். வாழ்க்கை ஒரு போராட்ட களமாக மாறிவிடும். அந்த போராட்டத்திலும் அனைத்து உயிர்களும் நிலைத்து நிற்கின்றனவா என்றால் இல்லை. பரவலான மாறுபாடுகள் என்ற ஒரு கருத்தை முன்னிறுத்தினார். பரவலான மாறுபாடுகள் என்றால் சூழ்நிலைக்கு தகுந்தபடி, புவியியல் காரணி, வெப்பம், குளிர், பலவித இயற்கை காரணிகளுக்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களது உடல் அமைப்பிலும் செயல்திறனிலும் மாறுபாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளும் இனம் மட்டுமே நிலைத்து நிற்கும் என்று மாறுபாடுகளை பற்றி அவர் கருத்துரைத்தார். இவ்விதம் அடுத்தபடியாக இயற்கை தேர்வு தகுந்தன தப்பி பிழைக்கும் என்றார். தகுந்தன தப்பி பிழைக்கும் என்றால் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், சார்லஸ் டார்வின் கொள்கைகளிலே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்பது முக்கியமான கொள்கை. இந்த நாட்டில், இந்த மக்கள் தொகையில் எது ஒன்று சிறந்தவை என்று முத்திரை குத்தப்படுகிறதோ, சிறந்தவை என்றால் எதில்? பண்புகளில், அது தம் வாழ்வை நடத்தும் முறையில், இந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தனது வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கும் முறையில், ஃபிட்டஸ்ட், இந்த சூழ்நிலைக்கு, இந்த சுற்றுப்புறத்திற்கு ஏற்ற தகுதியான உயிர்கள் மட்டுமே இந்த நாட்டில் நிலைத்து நிற்க முடியும், இந்த மக்கள் தொகையில் நிலைத்து நிற்க முடியும் என்று இயற்கை தேர்வு கோட்பாட்டை பற்றி விளக்கினார். இப்படி டார்வின் பலவிதமான கோட்பாடுகளை பற்றி அழகாக விளக்கினார். ஆனால் புதிய டார்வினியம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஒரு சில இடத்தில் இப்பொழுது உடல் உறுப்பு பயன்பாடு விதி என்று ஒன்று இருக்கிறது. உடல் உறுப்பை நான் பயன்படுத்திக் கொண்டே இருந்தால் அந்த உறுப்பு பாரம்பரியமாக பலமடைந்து அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படும் என்று உடல் உறுப்பு பயன்பாடு விதி என்று ஒரு விதி சொல்கிறது. அப்படி பார்த்தால் ஒரு ஓட்டப்பந்தய வீரரின் கால் தசைகள் மிகவும் பலமாக இருக்கும் என்பது நீங்கள் அறிந்ததே. ஆனால் அந்த பண்புகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறதா என்றால் இல்லை என்பதை கண்டுபிடித்தார். அப்படி என்றால் அந்த பண்புகள் மரபு பண்புகளாக ஆவது இல்லை. அவ்வாறென்றால் எப்படி, எந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வது? அதற்கு பிறகுதான் புதிய டார்வினியம் என்ற கருத்து வந்தது. இந்த புதிய டார்வினியத்தின் படி இந்த மனிதனின் பரிணாமத்தை அழகாக ஒன்றுக்கொன்று தொடர்புபடுத்தி அழகாக சொல்ல முடியும். இந்த புதிய டார்வினியத்தின் படி அவர் சொன்ன கருத்துகள் என்னவென்றால், முதலில் ஜீன் மியூட்டேஷன், மரபணு மாற்றம். ஒரு உயிரியின் உடல் அமைப்பில் சொமட்டோபிளாசம், ஜெம்பிளாசம் என்ற இரு கோட்பாடுகளை அவர் கண்டறிந்தார். சொமட்டோபிளாசம் என்றால் உடற்செல்களில் ஏற்படும் மாறுபாடு. அதையும் அவர்கள் அதற்கு முன்னாயில் மெக்டூகல் என்ற அறிஞர் 1939 மெக்டூகல் என்ற அறிஞர் அதையும் செய்து பார்த்தார். 20 ஜோடி எலிகளை, 20 தலைமுறைகளாக 2 ஜோடி எலிகளின் வாழை கட் பண்ணி புதிய உயிரினம் எப்படி தோன்றுகிறது என்பதை கவனித்தார்கள். அந்த எலிகளின் பல சந்ததிகள், 20 சந்ததிகளை கவனித்தார்கள். வாழை மட்டும் வெட்டிடுறது, இனப்பெருக்கம் செய்ய விடுறது, புதிதாக தோன்றும் இனம் எப்படி இருக்கிறது என்று கவனித்தார்கள். ஆனால் எதிலும் பரிணாமம் நடைபெறவில்லை. ஏனென்றால் அனைத்தும் வாளுள்ளவைகளாகவே பிறந்தன.
அப்படி என்றால் அவர் தெரிந்து கொள்ளது சொமட்டோபிளாசம் என்பது உடற்செல்களில் ஏற்படும் மாறுபாடு. அவ்வாறு என்றால் உடற்செல்களில் ஏற்படும் மாறுபாடு, ஜெம்பிளாசம் என்பது இனச்செல்களில் ஏற்படும் மாறுபாடு. இனச்செல்களில் ஏற்படும் மாறுபாட்டை எந்த விதத்திலும் தாக்குவது இல்லை என்ற ஒரு உண்மையை கண்டுபிடித்து புதிய டார்வினியத்தின்படி ஜெம்பிளாச கோட்பாடு வரையறுக்கப்பட்டது. ஜெம்பிளாச கோட்பாடு இனச்செல்களில் ஏற்படும் மாற்றம் ஒன்றே பரிணாமத்தில் நிலைத்து நிற்கும், உடற்செல்களில் ஏற்படும் மாற்றம் எதுவும் பரிணாமத்தில் நிலைத்து நிற்காது என்ற ஒரு கோட்பாட்டை புதிய டார்வினியம் சொன்னது. அதன் பிரகாரம் பார்க்கும்போதுதான் இந்த மரபணு மாற்றம் வந்தது, ஜீன் மியூட்டேஷன். ஒவ்வொரு உடலிலும் உள்ள புரோட்டீன் அமைப்பு அமினோ அமிலம் என்ற ஒரு அமைப்பினால் ஆனது. இந்த புரோட்டீன் மூலக்கூறுகள் எல்லாம் அமினோ அமிலத்தின் அமைப்பு முறையில் மட்டுமே அதனுடைய பண்புகளை பெற்றிருக்கிறது. இந்த அமினோ அமிலங்கள் எந்த அளவில் அமைப்பு முறையில் இருக்கிறது என்பதை வைத்தே ஒரு உயிரியின் குணங்கள் நிர்ணயிக்கப்படுவதாக இந்த மரபணு மாற்றம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, இந்த அமினோ அமிலத்தில் ஏற்படும் மரபணு மாற்றம் ஜீன் மியூட்டேஷனால் புதிய இனம் தோன்ற வாய்ப்பு இருக்கிறது, புதிய குணங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த புதிய டார்வினியம் சொன்னது. அது மட்டுமல்ல, ஜீன் மியூட்டேஷனால் மட்டும் ஒரு புதிய இனம் ஏற்பட முடியாது, அதனுடன் சேர்ந்து இன்னும் பல கருத்துக்களை வெளியிட்டார். குரோமோசோமல் அப்ரேஷன், குரோமோசோமின் பிறழ்ச்சி என்று சொல்வார்கள். ஒரு இனம் உருவாக வேண்டும், ஒரு கரு உருவாக வேண்டும் என்றால் உங்களுக்கெல்லாம் தெரியும், செல் பிரிதல் நடக்க வேண்டும். மியாசிஸ் செல் பிரிதல் என்று சொல்வார்கள். செல் பிரிதல் அவசியம் நடைபெற வேண்டும். அந்த செல் பிரிதல் நடக்கும் பொழுது தானாகவே குரோமோசோம்கள் பிரிய வேண்டும், அதுதான் செல் பிரிதல். இந்த குரோமோசோம்கள் பிரியும் பொழுது சரியான முறையில் பிரியாமல் ஒரு துணிக்கை மறைந்து போகலாம், அல்லது தவறுதலாக இணையலாம், அல்லது மாறி மாறி தலைகீழாக இணையலாம். ரெண்டு பகுதி இருக்கும், குரோமோசோமில் ரெண்டு பகுதி இருக்கும். அதில் சரியான முறையில் அந்த குரோமோசோம்கள் பிரிந்து அந்த கேமெட்டுகள் ஒழுங்கான முறையில் பிளவுபடவில்லை என்றால் சரியான உயிரினம் வராது. அந்த உயிரினத்தின் குணம் இல்லாமல் வேறு ஒரு உயிரினம் தோன்ற, புதிய இனம் தோன்ற வாய்ப்பு இருப்பதாக குரோமோசோமர் பிறழ்ச்சியின் மூலம் தெரிவித்தார். அதே போல் ஜீன் ரீகாம்பினேஷன் என்ற ஒரு முறை. இந்த ஜீன் நமது ஒவ்வொரு மனிதனின் குணத்தையும் நிர்ணயிப்பது நமது செல்லில் உள்ள குரோமோசோமில் உள்ள ஜீன். இந்த ஜீன் ரீகாம்பினேஷன் என்பது ஜீன் மாற்றெடுக்க முறை. ஜீன் மாற்றெடுக்க முறை என்பது குரோமோட்டிட்களின் குறுக்கமைவு, கிராஸ் செக்டார்ஸ் ஆஃப் தி குரோமாட்டிட்ஸ். இந்த குரோமோட்டிட்ஸ்களுடைய குறுக்கமைவு ஒரு மனிதனின் குணத்தை நிர்ணயிக்கின்றன. அது மட்டுமல்ல, அந்த உயிரினத்திலிருந்து வேறு ஒரு இனம் தோன்ற காரணமாக அமைகிறது என்பதை அந்த புதிய டார்வினியம் சொன்னது. அது மட்டுமா, கடைசியில் இயற்கை தேர்வு கோட்பாடு என்ற அந்த கோட்பாடு மூலமாக சொல்லப்பட்டது என்னவென்றால், அந்த இயற்கை தேர்வு கோட்பாடிலும் 3 முறை: நிலை நிறுத்தப்படும் முறை, ஒழிக்கும் முறை. நிலை நிறுத்தப்படும் முறை என்பது என்ன என்றால், சூழ்நிலைக்கு ஏற்றதை மட்டுமே ஒரு உயிரின தொகையில் இருக்கும், சூழ்நிலைக்கு ஒவ்வாத அனைத்து பகுதிகளும் படிப்படியாக அழிந்துவிடும் ஒரு உயிரின தொகையில் இருந்து என்பதை நிலைநிறுத்தும் முறையில் இயற்கை தேர்வு கோட்பாட்டில் விளக்கினார். அதே போல் ஒரே உயிரினம் பலவேறு அமைப்புகளை உடைய ஒரே உயிரினம் இருக்கும்போது அதை பாலிமார்பிசம் என்று சொல்வார்கள். பாலிமார்பிசம். இந்த மாதிரி உயிரினங்களில் ஜீன் மியூட்டேஷன் நடக்கும். மியூட்டேஷன் என்பது மரபணு மாற்றம். அந்த ஜீனின் அல்லீல்கள் என்ன குணத்தை ஏற்படுத்துகிறதோ அது பழைய குணத்திலிருந்து புதிய குணத்தை நிச்சயம் உருவாக்கும். அதனால் வேறு ஒரு சிற்றினம் தோன்றும். குரங்கா இருந்தால் மனிதன் தோன்றலாம், இன்னொரு உயிரியா இருந்தால் இன்னொரு உயிரி தோன்றலாம். அந்த ஜீன் மியூட்டேஷன், ஜீன் ரீகாம்பினேஷன் என்று ஒரு முறையை சொன்னார்கள். இந்த குரோமோசோமல் அப்ரேஷன்ல இன்னொரு முறையை அழகாக சொன்னார், பாலிப்ளாய்டி என்ற ஒரு முறை. அது மட்டுமல்ல, பாலிசோமிக்ஸ். இது என்னவென்றால், குரோமோசோம்கள் பிரிய வேண்டும். பிரியும் பொழுது டிப்ளாய்டு செல் என்று இரட்டை நிலை. இந்த டிப்ளாய்டு செல் என்னும் குரோமோசோம்கள் மியாசிஸ் செல் பிரிதலின் போது பிரியும் பொழுது பிரியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஹேப்ளாய்டு செல் என்று ஒற்றை நிலை. இந்த டிப்ளாய்டு செல்லும் ஹேப்ளாய்டு செல்லும் சேரும் பொழுது 3 மடங்கு குரோமோசோம்கள் அதிகமாகலாம். மனிதன் என்று எடுத்துக்கொண்டால் 46 குரோமோசோம், 23 + 23.
இது 3 மடங்கு அதிகமாகும் பொழுது குறையுடைய குரோமோசோம் உடைய சந்ததியினர் உருவாகுவார்கள். அந்த குறையுடைய சந்ததியினர், அந்த குரோமோசோம்கள் அதிகரிக்கலாம் அவருக்கு அல்லது குறையலாம். இப்படிப்பட்ட ஒரு சந்ததியினரில் ஏற்படும் பொழுது ஒரு புதிய சிற்றினம் உருவாக வாய்ப்பு இருக்கிறது என்று அறிவியல் எடுத்துரைத்தது, ஆணித்தரமாக எடுத்துரைத்தது. அடுத்தது ஹார்டிவின் பெக் சமன்பாடு என்ற ஒரு சமன்பாட்டில் ஒரே இனப்பெருக்கத்தை செய்யும் வெவ்வேறு கூட்டங்கள் நாளடைவில் இனப்பெருக்கத்தை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த சிறிய கூட்டங்களில் மாற்றினை கொண்ட குரோமோசோம்கள் ஏற்படும் என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. இந்த மாற்றினை குரோமோசோம்கள் என்ன செய்யும் என்றால் தனது அல்லீல்கள் மூலமாக ஜீனின் செயல்களை மாற்றி வேறு ஒரு புதிய சிற்றினத்தை உருவாக்கும் என்று அறிவியல் சொன்னது. இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் மனிதனுக்கும் குரங்குக்கும் என்ன சம்பந்தம், மனிதரிலிருந்து குரங்கு எப்படி வந்தது? உங்கள் கேள்வி அதுதானே, எனக்கு கொடுத்த தலைப்பும் அதானே. இவர் ஏதோ விதியை சொல்கிறார். இந்த விதியில் இருந்துதான் எப்படி குரங்கு மனிதனாக மாறியது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதையெல்லாம் சொன்னால் மட்டுமே மனிதனுக்கும் குரங்குக்கும் உள்ள ஒற்றுமையை நாம் இங்கு சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, இங்கு இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுதே இது ஒரு நல்ல கூட்டம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நல்ல கூட்டம் மிகவும் கம்மியாக இருக்கிறது. நல்ல கூட்டங்களுக்கு தான் மிகவும் கூட்டம் கம்மியாக இருக்கும் என்பது தாழ்மையான கருத்து, யாரும் வச்சுக்காதீங்க. நல்ல ஒரு கருத்தரங்கம், நல்ல ஒரு இஸ்லாமிய பிரச்சார பேரவை அழகாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த கருத்தரங்கம், இதையெல்லாம் கேட்க மக்கள் வர வேண்டும். இது போன்ற நல்ல ஒரு நிகழ்வுகளை கேட்கதான் மக்கள் அதிகமாக வர வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் இவ்வாறாக அறிவியல் விதிகள் சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது இந்த மனிதன் எப்படி தோன்றினான் என்பது வரும்பொழுது மரபியல் ஜீன் மியூட்டேஷன், அதாவது மரபணு மாற்றம், ஜீன் ரீகாம்பினேஷன், ஜீன் மாற்றடுக்கம், குரோமோசோமல் அப்ரேஷன், குரோமோசோமல் புரட்சி, ஹார்டிவின் பெக் சமர்ப்பதி, இனப்பெருக்க மென்டிலிய இனப்பெருக்க தொகை என்று சொல்வார்கள். உயிரியல் மரபியல் உயிரிய இனப்பெருக்க தொகை என்று சொல்வார்கள். ஒரே இனக்கூட்டத்தில், ஒரு சிற்றின கூட்டத்தில் தொடர்ந்து இனப்பெருக்கம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த சிற்றினம் ஒரு புவி காரணிகளால் பிரிக்கப்படும் பொழுது, புவி காரணிகள் என்றால் காடு, மலை, கடல், நீர். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் தென்னிந்தியாவில் உள்ள தவளை இனத்திற்கும் இலங்கையில் வாழும் தவளை இனத்திற்கும் இரண்டும் ஒரே இனம்தான். அது மன்னார் வளைகுடா என்ற ஒரு நீர்ப்பரப்பினால் பிரிக்கப்படும் பொழுது அது ரெண்டும் வெவ்வேறு சிற்றினமாக உருவெடுத்தது என்பது அறிவியல் பதிந்திருக்கும் ஒரு ஆழமான கருத்து, அன்பு தோழர்களே. இவ்விதம் புவியியல் காரணிகளால் ஒரு உயிர் பிரிக்கப்படும் பொழுதும் வேறு குணம் உருவாகிறது, வேறு சிற்றினம் உருவாகிறது. மரபியல் காரணம் இதை ஜெனட்டிக்கல் ட்ரிஃப்ட் என்று சொல்கிறார்கள். ஆங்கிலத்தில் சொல்லும்போது சீவல் ரைட் எஃபெக்ட் என்று கூட சொல்லுவார்கள். அதை ஜெனட்டிக்கல் ட்ரிஃப்ட், மரபிய நகர்வு. ஒரு சிற்றினம் தொடர்ந்து ஒரு நிகழ்வை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அதில் தானாகவே ஜெனட்டிக்கல் ட்ரிஃப்ட் நடக்கும். அதுவும் தீவுகளில் வாழும் சிற்றினங்களுக்கு இது ஏற்றதொரு கருத்து என்பதை அறிவியல் நிரூபித்திருக்கிறது. தீவுகளில் வாழும் சிற்றினம் ஒரு குறிப்பிட்ட சிற்றினம், ஒரு சின்ன சிற்றினம். அந்த சிற்றினத்திற்குள்ளேயே ஒரு மரபியல் பண்பு சுற்றி கொண்டே இருக்கும். இதுதான் அறிவியல் உண்மை. இதை நாம் கண்ணால் பார்க்க முடியாது, கூர்ந்து கவனித்தால் மட்டுமே தெரியும். இந்த குணம் அந்த ஒரு சிற்றினத்திலேயே தோன்றிக் கொண்டே இருக்கும். இப்படியே இது நடந்து கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு நாள் ஜீன் மியூட்டேஷன். உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு மியூட்டேஷனாலதான் எல்லாமே நடக்குது. பயோடெக்னாலஜி ப்ராசஸா இருக்கட்டும், இப்ப வந்து சிக்கன் குனியாவா இருக்கட்டும், எல்லாம் மியூட்டேஷன் தான். மியூட்டேஷன் தான் ஜீன் எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னே சொல்ல முடியாது. அப்பா மாதிரியே நடக்கிறான் புள்ள. எப்படி நடக்கிறான் புள்ள? மூஞ்ச பார்த்தா அம்மா மாதிரியே இருக்கா. எப்படி? எங்க இருந்து வந்தது? ஜெராக்ஸ் கம்பெனியா வச்சிருக்காங்க அம்மா? கிடையாது. அப்பா என்ன ஜெராக்ஸ் கம்பெனியா வச்சிருக்காரு? கிடையாது. எல்லாமே மரபியல் குறியீடுகள், ஜெனட்டிக் பூல். ஜீன் குழுமத்திலிருந்து அந்த ஜெனட்டிக் கோடு, மரபியல் கோடுகளால் நிர்ணயிக்கப்படுகின்ற குணங்கள் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு உயிரினத்திற்கும். அது ஒரு உயிரினத்திலிருந்து எப்படி இப்படி பரிணமித்தது என்பதுதான் இப்பொழுது நமது பார்க்க வேண்டியது. இந்த விஞ்ஞான முறைகளால் ஒரு இனம், குரங்குக்கும் மனிதனுக்கும் எப்படி இந்த லிங்க் வந்தது என்றால், இந்த குரங்கினுடைய முன்னோடியாக சொல்லப்படுவது ரமாபித்திகஸ் என்ற ஒரு இனம். ரமாபித்திகஸ் அதாவது ஹோமினிட் என்ற மனித முன்னோடி. இந்த மனித முன்னோடி தான் ஆப் லைக் ஆன்செஸ்டர் என்று அறிவியல் எவல்யூஷன் சொல்கிறது. ஆப் லைக் ஆன்செஸ்டர் என்றால், ஆப் என்றால் உங்களுக்கு தெரியும், வாலில்லா குரங்கு. நம்மெல்லாம் அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்தோம். இன்னைக்கு நம்ம நாகரிகமா மாறிட்டோம்.
ape like ancestor. Men are the descendant of ape like ancestor என்று அழகாக டாக்டர் ஆஸ்பன் பதிவு செய்திருக்கிறார். இந்த ape like வாலில்லா குரங்கை போன்ற மனித முன்னோடிகள் ஹோமினிட். இந்த ஹோமினிடுகளுக்கு முன்னோடியது என்றால் ரமாபித்திகஸ் என்ற ஒரு இனம், குரங்கினம். அது குரங்கினம் தான். அதனால்தான் நான் சொல்கிறேன், ஹோமினிடுக்கும் குரங்குக்கும் எந்த சம்பந்தம், குரங்குக்கும் மனிதனுக்கும் என்ன ஒற்றுமை? ஹோமினிட், இன்றைக்கு மனிதனின் பெயர் என்ன, அறிவியல் பெயர் என்ன மனிதனுக்கு? ஹோமோசேப்பியன்ஸ். ஏன் ஏன் ஹோமோசேப்பியன்ஸ் என்று நாம் அழைக்கப்படுகிறோம்? குரங்கின் பெயர் என்ன? ஹோமினிட், மனித முன்னோடி. ரமாபித்திகஸ் என்ற இனத்தினுடைய முன்னோடி தான் ஹோமினிட். சயின்டிபிக்கல் எவிடன்ஸ், தி ஆரிஜின் ஆஃப் மேன், மனிதனுடைய தோற்றம் என்பது இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. ஹோமினிட் என்ற மனித இனத்தின் முன்னோடி, அந்த ஹோமினிடுக்கு முன்னோடி ரமாபித்திகஸ் என்ற இனம். அது மட்டுமல்ல, பில்ட்டவுன் என்ற இடத்தில், அன்பு சகோதரர்களே, இங்கிலாந்தில் பில்ட்டவுன் என்ற இடத்தில் மனித எலும்புகள், மனித தாடைகள், ஆங்கிள் ஜாயிண்ட், ஆங்கிள் என்றால் கால் மூட்டு எலும்புகள், மேண்டிபுலர்ஸ் தாடை எலும்புகள், பற்கள், ஸ்கல், இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சியில் பில்ட்டவுன், அதற்கு பேரே பில்ட்டவுன் மேன் என்று பெயர். அந்த பில்ட்டவுன் மேன் 1912 நடந்த அந்த ஆராய்ச்சியில் அனைத்து எலும்பு பதிவுகளும் ஃபாசில்ஸ், அதாவது ஆந்த்ரோபாலஜி என்று சொல்கிறார்கள். பேலியோ ஆந்த்ரோபாலஜி. பேலியோ ஆந்த்ரோபாலஜி என்றால் த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் அண்ட் ப்ரீ ஹியூமன் ஃபாசில் ரெக்கார்டு என்று பெயர். பேலியாண்டாலஜி என்றால் ஃபாசில் ஸ்டடி, ஃபாசில்ஸ் எலும்பு கூடுகள், சிப்பிகள், இதை பற்றி படிக்கும் படிப்பு. ஆந்த்ரோபாலஜி என்றால் மனிதனை பற்றி படிக்கும் படிப்பு. பேலியோ ஆந்த்ரோபாலஜி என்றால் ஹியூமன் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் அண்ட் ப்ரீ ஹியூமன் ஃபாசில் ரெக்கார்ட். இதை பற்றி படித்த படிப்புகளில் அதிகாரபூர்வமாக ஆதாரபூர்வமாக சிக்கியது அனைத்தும் மனிதனுக்கு ஒப்பான பதிவுகள், ஃபாசில்ஸ். பல், ஸ்கல், ஸ்கல் என்றால் மண்டையோடு. அது மட்டுமல்ல, கிரேனியல் கெப்பாசிட்டியை உற்று நோக்கும் பொழுது, கிரேனியல் கெப்பாசிட்டி என்பது பழைய காலத்தில் விஞ்ஞானிகள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஆண்களுக்கு என்றால் 1500 கியூபிக் சென்டிமீட்டர் கிரேனியல் கெப்பாசிட்டி. கிரேனியல் கெப்பாசிட்டி என்பது இந்த எலும்பு கூட்டில் மூளை இருக்கும் அந்த கொள்ளளவை குறிக்கிறது. பெண்களுக்கு 1350. ஆனால் ஹாஸ் ஆரிஜின்ஸ் என்ற ஒரு இனத்திற்கும் இதே இந்த ஆப்லைக் ஆன்செஸ்டார் என்ற குரங்கினத்திற்கும் கிட்டத்தட்ட 800-500 இந்த ஒற்றுமை இருப்பதை கண்டுபிடித்தார்கள் விஞ்ஞானிகள். இதன் ஒப்பீடின் அடிப்படையில் மனிதனுடைய முன்னோடி இந்த குரங்குகள் என்பதை அழகாக விஞ்ஞானம் எடுத்துரைத்தது. நான் முதலில் சொன்னேன், ரமாபித்திகஸின் முன்னோடி ஹோமினிட் என்று. கிட்டத்தட்ட 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ரமாபித்திகஸ் என்ற இனம் சிம்பன்சியாகவும் மனித குரங்காகவும் மட்டும், கொரில்லா குரங்குகளாக மட்டும் காடுகளில் சுற்றி திரிந்தன. இந்த ரமாபித்திகஸ் என்பது குரங்கு, என்டையர்லி ஆப், உடலெல்லாம் உரோமம், நாகரிகம் இல்லை, அங்கெங்கும் சுற்றி தெரிவது, தாவுவது, இறங்குவது, போவது. இதுதான் 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டிருந்த ஹோமினிடுகளினுடைய முன்னோடி ரமாபித்திகஸ் என்ற இனம். அடுத்தது 3-4 மில்லியன் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் தோன்றியது ஹோமோ எரக்டஸ். ஹோமினிட்ஸ், இந்த ஹோமினிட்ஸ் அதற்கு பின்னால் ஹோமோ எரக்டஸ் என்ற நிமிர்ந்த நடையுடைய மனிதன், உடலெல்லாம் உரோமம் கொண்ட மனிதன் ஹோமோ எரக்டஸ் என்ற மனிதனாக மாற்றம் எடுத்தான், உருவெடுத்தான். இந்த ரமாபித்திகஸ், ஹோமினிட்ஸ், ஹோமோ எரக்டஸ், இந்த ஹோமோ எரக்டஸ் மாமிச உண்ணியாக இருந்தது. வெறும் காடுகளில் உயிரினங்களை அடித்து தின்னக்கூடிய ஹோமோ எரக்டஸ் நிமிர்ந்த நடையுடைய ஹோமோ எரக்டஸ் என்ற ஒரு இனமாக பரிணமித்தது. அதற்கு அடுத்தாக 1 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நியாண்டர்தல் மனிதன், நியாண்டர்தல் மேன். இந்த நியாண்டர்தல் மனிதன், இவனும் அந்த ரமாபித்திகஸினுடைய வழித்தோன்றல். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், ரமாபித்திகஸ் என்பது குரங்கினம், சிம்பன்சி, கொரில்லா, அவனுடைய வழித்தோன்றல் தான் நியாண்டர்தல் மனிதன். ஆனால் இன்னைக்கு நியாண்டர்தல் மனிதனை ஒத்துக்கொண்டிருக்கிறது இந்த விஞ்ஞானம். நியாண்டர்தல் மனிதன்
ஹோமினிட்ஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஹெபிலிஸ் அண்ட் நியாண்டர்தல் மனிதன். அதற்கு பிறகு இன்றைக்கு இருக்கும் 70,000 10,000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட இந்த இப்பொழுது இருக்கும் நாமெல்லாம் ஹோமோசெபியன்ஸ். ஹோமோசெபியன்ஸ் என்ற இந்த மனித இனமாக இன்றைக்கு நாம் பரிணமித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, 18,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மனிதன் குகைகளில் வாழ்ந்தான். ஆடு மாடுகளை பிடித்து தின்றான். காட்டில் சுற்றித் திரியும் விலங்குகளை அழித்தொழித்து தின்றான். 18,000 ஆண்டுகளுக்கு முன்னால் நாகரிகம் இல்லாத மனிதர்களாக இருந்த இந்த ஹோமோசெபியன்ஸ் இன்றைக்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் விவசாயத்தை நன்கு அறிந்து நவநாகரிகத்தை கற்றுக்கொண்டு உழைத்து அனைத்து விதத்திலும் இன்றைக்கு உங்கள் முன்னால் என் முன்னால் நாமெல்லாம் ஒன்றாக இருக்கும் மனித இனமாக ஹோமோசெபியன்ஸ் என்ற மனித இனமாக இன்றைக்கு நாம் பரிணமித்திருக்கிறோம் என்றால், அறிவியல் குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் என்ற இந்த பரிணாம கொள்கையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதா? ஏற்றுத்தானே ஆக வேண்டும். நான் சொன்னது எல்லாம் அறிவியல் பூர்வமான உண்மைகள். நான் எதையும் இட்டுக்கட்டி பேசவில்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் எல்லாம் படித்த பெருமக்கள். இது எல்லாம் அறிவியல் பூர்வமான உண்மைகள். எந்த ஒரு இனமும் தன் புதிய இனத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்றால் இது போன்ற அறிவியல் மாற்றங்கள் நிகழ வேண்டும். எப்படி குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று நாம் சொல்ல கேள்வி கேட்பதே அவசியமற்ற ஒன்று. ஏனென்றால் எப்போதும் அப்படித்தான். ஒரு இனம் வேறு இனமாக பரிணமிக்கும் பொழுது அதில் உள்ளே இருக்கும் ஜீன், ஜெனட்டிக்கல் கோட் இவைகளெல்லாம் நிர்ணயித்து அந்த இனத்தை புதிய குணமுள்ள இந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல் இந்த சூழ்நிலைக்கு தப்பித்து வாழ்வதற்கு ஏற்ற தகவமைப்புகளை உடைய அடாப்டேஷன் வேணும். குளிர்காலத்துல குளிரை தாங்கிறதுக்கு நமக்கு உடம்பு வேணும், வெய்ய காலத்துல தாங்கிறதுக்கு நமக்கு உடம்பு வேணும். அந்த மாதிரி நம்ம உடம்புல எல்லா சூழ்நிலைகளுக்கும் தகுந்தது போல் வாழக்கூடிய அடாப்டேஷன் உருவான உயிரினம் மட்டுமே நிலைத்து நிற்கும். இப்படிப்பட்ட மனிதன் பரிணமித்தது ரமாபித்திகஸ் என்ற மனிதனிலிருந்து ஹோமினிடு, ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஹெபியன்ஸ், ஹோமோஃபிலிஸ் என்ற இனமாக மாறி இன்றைக்கு ஹோமோசெபியன்ஸ் என்ற மனித இனமாக குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினார் என்பது அறிவியல் பூர்வமாக லாமார்க்கிசமாக இருந்தாலும் சரி, நியோனார் லாமார்க்கிசமாக இருந்தாலும் சரி, டார்வினியமாக இருந்தாலும் சரி, நியோ டார்வினியமாக இருந்தாலும் சரி, அனைத்து அறிவியல் அறிஞர்களும் இன்றைக்கு மனிதன் இவ்விதம் தான் தோன்றினார் என்பது அறிவியல் பூர்வமான உண்மை. அது மட்டுமல்ல, இந்த அனைத்து பதிவுகளிலும் பார்க்கும் பொழுது மனிதனுக்கும் குரங்குகளுக்கும் உள்ள ஃபாசில் ஸ்டடி மிகவும் ஒத்து போயிருக்கிறது. 100க்கு 100 ஒத்து போயிருக்கிறது. நீங்கள் படத்தை பார்ப்பீர்கள் என்றால் தெரியும். கடந்த கால மிகவும் மில்லியன் கணக்காக முன்னால் இருந்த குரங்கினம் அப்படி அந்த படத்தை பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் அந்த மனிதன் எவ்வாறு கொஞ்சம் அந்த போஸ்டர்லயே நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த குரங்குல இருந்து வந்தவங்க உங்களுக்கே தெரியும். கடைசியில இருக்கிற அந்த படம் வந்து குரங்கு தான் வாழ ஆட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கு. முன்னால இருக்கிற நம்பாள் இருக்காங்க, அங்க நம்பாள் வந்துட்டான், இடையில வந்துட்டான். அப்ப அதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்க அது மட்டும் வேணா குரங்கு இதெல்லாம் அறிவியல் பூர்வமான உண்மைகள். அறிவியல் இல்லாத சொல்லணும்னா 1000 சொல்லலாம் மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்றதுக்கு. அதை நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் தான் இங்க இதுக்கு போயிட்டு வரேன், நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். எங்க வீட்டுக்காரமா போன் பண்றாங்க, குரங்கு புத்தி தானே அது? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் தான் கருத்தரங்கம் போறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு வந்தேன். திடீர்னு போன் நான் அப்படியே சைலண்ட்ல வைக்கிறேன். இதெல்லாம் தான் குரங்கு புத்தி. இதெல்லாம் அறிவியல் ரீதியான குரங்கு புத்தி இல்ல. இன்னும் ஏகப்பட்ட குரங்கு புத்தி இருக்கு மனுஷனுக்கு. இன்னும் நம்ம எவ்வளவோ சொல்லிக்கிட்டு போகலாம். ஆனா இந்த அறிவியலை நாம் என்றைக்கும் சந்தேகப்படக்கூடாது. அன்பு சகோதரர்களே, நான் மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்பதை நான் பல இயற்கை தேர்வு கோட்பாடுகள், சார்லஸ் டார்வின் தியரி மற்றும் இது போன்ற லாமார்க்கின்ஸ் தியரி, அனைத்து விஞ்ஞான ரீதியிலான விதிகளையும் கூறி அதிலிருந்து மனிதன் தோன்றிவிட்டான் என்ற உண்மையையும் நான் சொல்லிவிட்டேன். எனது கடமையும் முடித்து விட்டேன். நீங்கள் தயவு செய்து சந்தேகப்படக்கூடாது. ஏனென்றால் எனக்கு எதிரணியில் இல்லை என்றாலும் அன்பு சகோதரர் பெரியவர், அவர் என்னை விட அனுபவசாலியாக இருக்கலாம். அவர் அழகாக வாதிட வருகிறார். சந்தேகம் மட்டும் படாதீர்கள். ஏனென்றால் சந்தேகம் எவ்வளவு நாளைக்கு பட்டுக்கிட்டு இருக்க முடியும்? ஒரு புருஷன் ஆபீஸ் போயிட்டு உடனே வீட்டுக்கு போன் பண்றது, அவனுக்கு சந்தேகம், பொண்டாட்டி எங்கேயாவது போயிட்டாளான்னு. கோச்சிக்காதீங்க, பேசலாமா சார்? பேசலாங்களா? போயிட்டாங்களா? உடனே போன் பண்றது, எங்க இருக்க? வீட்டுல தாங்க இருக்கேன். எங்க? மிக்சியை போடு. அந்த மாதிரி மிக்சியை போடு. ஓ ரைட், நம்ம பொண்டாட்டி வீட்டுல தான் இருக்கா. வெரி குட். நம்பிக்கை. எதுல நம்பிக்கை பாருங்க. ஒரு மனைவியை எப்படி நம்பணும்லாம் நம்ம பெரியவர்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவருக்கு மிக்சியில நம்பிக்கை. திரும்பி அடுத்த நாள் வேலைக்கு போ, மீண்டும் எங்க இருக்க? நான் வீட்டுல தாங்க இருக்கேன். மிக்சியை போடு. ஓகே 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 ஃபைன்.
அன்பு மனைவி, நம்பிக்கைக்குரிய மனைவி. அடுத்த நாள் ஆபீஸ் போனாரு. பக்கத்து வீட்டுக்காரன் போட்டு கொடுக்கறதுன்னே இருப்பான். பக்கத்து வீட்டுக்காரன் அவன் சொன்னான், ஏய் உன் வீட்டுக்காரியை நான் வெளியில பார்த்தேன்டா பஸ் ஸ்டாண்ட்லன்ட்டான். அப்படியா? உடனே எடுத்தான் போன. ஏய் எங்க இருக்க? வீட்டுல தாங்க இருக்கேன். எங்க மிக்சியை போட்டான் அந்த அம்மா கரெக்டா ட்ருன்னு. பக்கத்து வீட்டுக்காரன் போய் சொன்னான்னு புரிஞ்சுக்கிட்டான். இவனுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு சந்தேகம். அடுத்த நாள் வந்தான், நேரா ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்தான். என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்னுட்டு. பையன் மட்டும் உட்காந்துருந்தான். எங்கடா அம்மான்னு கேட்டான். அப்பா நீங்க டெய்லி போன உடனே அம்மாவும் பின்னாலேயே போயிடும்பா. எங்கடா போனா? எங்கன்னு தெரியலப்பா, ஆனா மிக்சியை எடுத்துக்கிட்டு போனதுப்பா சொல்லிட்டான் பையன். எப்பயுமே பேக்ல மிக்சியை வச்சுட்டு போயிடும்பா அம்மா. அப்படி ஒரு சந்தேகம். ஆகையால் எனது விஞ்ஞானத்தை சந்தேகப்பட வேணாம். நான் யாரையும் விஞ்ஞானத்தை சந்தேகப்பட்ட ஐயா பேச வேணாம்னு சொல்லல. எனது விஞ்ஞானத்தை, எந்த விஞ்ஞானத்தையும் சந்தேகப்பட வேணாம். விஞ்ஞானம் தான் உண்மை, மற்ற அனைத்தும் பொய்மை. விஞ்ஞானம் மட்டுமே உண்மை. அதிலிருந்து அந்த கருத்தை தான் நான் என்றைக்குமே நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்ளலாம். உங்கள் அனுமதியுடன் முடித்துக் கொள்ளலாமா என்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அன்பு சகோதரர் சப்தமோகன் அவர்களுக்கு. அன்பு சகோதரர்களே, தலைப்பு மனிதனிலிருந்து குரங்கு வந்தானா என்பது. ஆனால் சகோதரர் அவர்களுடைய கருத்துக்களை பார்த்தால் நமக்கே சந்தேகம் வந்துவிடுகிறது, அது உண்மையாக இருக்குமோ என்று. இதற்கு என்ன பதில் அளிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் இதில் சில ஐயங்கள் இருக்கிறது. அடுத்தபடியாக வரும் நம்முடைய சகோதரர் அதற்கு என்ன பதில் கொடுக்கிறார் என்று பார்ப்போம். அதற்கு நடுவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நமது அன்பு சகோதரர் பாசத்திற்குரிய ஜேபி அவர்களை ஐபிபி சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தபடியாக மனிதன் தோன்றிய வரலாறு என்ற தலைப்பில் டிஸ்கவர் ஆஃப் இஸ்லாம் எஜுகேஷனல் ட்ரஸ்டை சேர்ந்த நமது சகோதரர் உமர் ஷரீப் பின் பஷீர் அவர்கள் உங்கள் முன் கருத்துரை நிகழ்த்துவார்கள். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இங்கே எனக்கு முன்பு அருமையாக தன்னுடைய கருத்தை எடுத்து வைத்த சகோதரர் சப்தமோகன் அவர்களே மற்றும் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை துவக்கம் செய்கின்றேன். மனிதன் குரங்கில் இருந்து வந்தானா, இதுதான் தலைப்பு. எனக்கு முன்பு பேசியவர் ஆம் என்று சொன்னார், நான் இல்லை என்று சொல்கிறேன். எனக்கு முன்பு பேசியவர் என்ன சொன்னாருன்னா, ஒருவேளை நீங்க எல்லாம் ஒரு காலத்துல குரங்குன்னு சொன்னா நீங்க தப்பா நினைப்பீங்கன்னு சொல்லிட்டு, நான் என்னுடைய முன்னோர்கள் குரங்குன்னு நம்பவே மாட்டேன். என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய பாட்டனார்கள் ஒரு காலத்தில் குரங்குகளாக இருந்தார்கள். ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க, ஏய் குரங்கு மாவனேன்னு சொல்லி. நான் அதை ஒத்துக்க மாட்டேன். அதுக்கு நான் என்ன மார்க்க ரீதியா வாதாட போகிறேன்றா இல்ல லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறானா என்று நீங்க பார்த்தீங்க என்றால், விஞ்ஞானத்தின் அடிப்படையில் என்னோட வாதம் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நானும் விஞ்ஞானத்தை நம்பக்கூடியவன் தான். அதே வாதத்தை நான் சொல்கின்றேன். விஞ்ஞானத்தை விட்டு யார் எந்த விஷயத்தை பேசினாலும் அது ஏற்றுக்கப்படாது. அதே விஷயம், அதே அளவுகோல், அதே ஸ்டாண்டர்ட். We will stick to our standards. We will stick to science, established facts. இப்போ போஸ்டல் நீங்க வரும்போது பார்த்திருக்கலாம்,
அதுல வந்து ஒரு ஸ்டேஜஸ்ல காமிச்சு என்னென்று ஒரு குரங்குல இருந்து அப்படியே கொஞ்சம் நின்று அதுக்கு பிறகு நின்று அதுக்கு பிறகு மனிதன் வந்ததை போல ஒரு பிக்சர் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அதுக்கு மேல ஒரு கேள்வியும் உண்டு. அதுல டிக் மார்க் இல்ல இப்படிதான் வந்தான்னு சொல்லிட்டு, அதுல ஒரு கேள்வி இருக்கு, மனிதன் குரங்கில் இருந்து வந்தானா, அந்த ஒரு கேள்வி. இப்போ டார்வின் வந்து 1859ல தான் பீகல் என்னக்கூடிய அந்த ஷிப் அதை அனுப்பி வந்து கேலபகோஸ் ஐலண்ட்ஸ் பல இடங்களுக்கு போய் இந்த பிஞ்சஸ் பறவைகளை வந்து ஆராய்ச்சி செய்தார். பறவைகள்ல வந்து சில மாற்றங்கள் அமைந்தன. அந்த மாற்றங்களின் அடிப்படையில் அவர் என்ன முடிவு பண்ணார்னா, பாருங்க பறவைகள்ல இப்படி பெரிய மாற்றங்கள் இருக்கு, இப்படி எப்படி மாற்றங்கள் உருவாகிறதோ அதே போலதான் மனிதன் வந்து குரங்கிலிருந்து வந்தான் அப்படி என்று சொல்கிறார். ஆனா அந்த காலத்திலே வந்து சயின்டிஸ்ட் வந்து கேள்வியை எழுப்பினார்கள், வேர் ஆர் தி மிஸ்ஸிங் லிங்க்ஸ், வேர் ஆர் தி மிஸ்ஸிங் லிங்க்ஸ். மிஸ்ஸிங் லிங்க்ஸ் என்றால் சொன்னாங்க, ரொம்ப அருமையா சொன்னாங்க, இந்த கிரேனியல் வால்யூம் என்று சொல்வார்கள், பிரெயின் வால்யூம் என்று சொல்வார்கள், கியூபிக் சென்டிமீட்டர்ல வந்து அதை வந்து கணக்கிடுவார்கள். ஏப்ஸ் உடைய கிரேனியல் வால்யூம் வந்து 700 cc, approximately 700 cc. ஹியூமன் பீயிங்ஸ் மனிதர்களுடைய கிரேனியல் வால்யூம் வந்து 1400-1500 cc. இப்போ சயின்டிஸ்டுக்கு வந்து அந்த காலத்துல எழுப்பிய கேள்வி என்ன என்றால், வேர் ஆர் தி மிஸ்ஸிங் லிங்க்ஸ். 700 cc நமக்கு தெரியுது, 710 cc எங்கே, 720 cc எங்கே, 800 cc எங்கே, 900 cc எங்கே, 1000 cc எங்கே, 1100 எங்கே, 1200, 1300, வேர் ஆர் தி மிஸ்ஸிங் லிங்க்ஸ். அந்த கேள்விகளுக்கு மிக அருமையாக எவல்யூஷனிஸ்ட் என்னக்கூடிய டார்வின்வாதிகள் அவர்கள் சில ஆதாரங்களை கொடுத்தார். அது போன்ற ஆதாரங்கள்ல தான் அந்த ஆராய்ச்சிகளில இருந்த அந்த ஆதாரங்கள்ல ஒரு ஆதாரங்களோ பல ஆதாரங்களோ எனக்கு முன்பு பேசிய பேச்சாளர் எடுத்து வைத்தார். அதுல குறிப்பா சொல்ல போனா பில்ட்டவுன் மேன் சார்ல்ஸ் டாசன் என்னக்கூடியவர், அவர் வந்து பில்டவுன் என்னக்கூடிய ஒரு இடத்துல வந்து சில ஆராய்ச்சி செய்து கீழே பூமியிலிருந்து அந்த ஃபாசில்ஸை எடுத்துட்டு வந்து விஞ்ஞான உலகத்துக்கு நடுவில் வந்து சொன்னார், எனக்கு அந்த மிஸ்ஸிங் லிங்க்ஸ் கிடைச்சிருச்சு. 1912ல அவர் வந்து ஒரு அறிக்கை விடுகிறார், மீடியால வந்து பெரிய ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறார். என்னன்னு சொல்லி, we have found the missing link, Piltdown man is discovered அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பில்டவுன் மேன் வந்து சுமார் 40 வருட காலம், 40ல இருந்து 45 வருட காலம் இது வந்து உண்மை என்று சொல்லி பிரிட்டிஷ் மியூசியம்ல வந்து அது வந்து மியூசியம்ல வைக்கப்பட்டது. பில்டவுன் மேன் கெனத் ஓக்லி 1945ல கெனத் ஓக்லி என்னக்கூடிய பிரிட்டிஷ் மியூசியம்ல வேலை செய்யக்கூடியவர், அவர் ஒரு சயின்டிபிக் மெத்தடாலஜியை கண்டுபிடிச்சார். என்ன அந்த மெத்தடாலஜி என்றால் ஃப்ளோரைட் டெஸ்ட். இந்த போன்ஸ் எலும்புகளை ஃப்ளோரின்ல நீங்க முக்கி எடுத்தீங்கன்னா அது எவ்வளவு பழமையா இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த ஃப்ளோரினை வந்து அது அப்படியே உறிஞ்சிடும். அது ஒருவேளை புதுமையான ஒரு எலும்பா இருந்தா ஃப்ளோரினை வந்து உரியாது. இது சயின்டிபிக் ப்ரூஃப், ஃப்ளோரைட் டெஸ்ட். அப்போ சுமார் 45 வருட காலம் பில்டவுன் மேன் உண்மை என்று நம்பக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றார். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, 500 புத்தகங்கள், வெஸ்டர்ன் வேர்ல்ட் has written 500 books in the praise of Piltdown man. Piltdown man வந்து உண்மையான மிஸ்ஸிங் லிங்க் என்று சொல்லி 500 புத்தகங்கள் எழுதப்பட்டன. அந்த அளவுக்கு சயின்டிபிக் வேர்ல்ட் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமாக இருந்தது பில்டவுன் மேன். என்ன நடந்தது தெரியுமா?
புளோரின் டெஸ்ட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? கெனத் ஓக்லே புளோரின் டெஸ்ட் பண்ணும்போது என்ன தெரிய வந்துச்சுன்னா, சார்ல்ஸ் டாசன் கூட எத்தனையோ பேர் வேலை செஞ்சாங்க அல்லவா, அவர்கள் எல்லாம் சேர்ந்து மனிதனுடைய தலையுடைய ஸ்கல்லையும் ஒரு மனுஷ குரங்கோடைய வாய் ஜா ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து அதை ட்ரில் செய்து அதை ஃபைல் செய்து அதுல உள்ள பல்ல வந்து போலித்தனமான ஒரு முயற்சியில அதை ஒட்டி வைத்து சுமார் 45 வருட காலம் மக்களை மோசம் செய்த ஒரு காலமாக இருந்தது. என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த புளோரின் டெஸ்ட்ல என்ன தெரிய வந்துச்சு தெரியுமா? இந்த வாய் பகுதியில இருந்த அந்த எலும்பு வந்து புளோரினை எடுக்கவே இல்லை, உள்ள புளோரினை உள்ளே வாங்கல. என்ன அதுல பதிவு செய்யப்பட்டதுன்னா, அது வெறும் 100 years old bone. எந்த போனு? இந்த ஜா போன் வந்து 100 வருஷம் பழமையான ஒரு எலும்பாக இருந்தது. அது வந்து பதிவு செய்யப்பட்டது. அப்புறம் அந்த ஸ்கல் போன் எந்த போனா இருந்துச்சுன்னா, 500 வருட காலத்துக்கு முன்பாக இருந்த மனிதனோட எலும்பாக இருந்தது. ஏன் என்று சொன்னால் புளோரின் அதுல கொஞ்சம் அதிகமாக உரியப்பட்டது. ஆக there is discrepancy. ரெண்டுமே வந்து ஈக்குவலான புளோரினை குடிக்கவில்லை. மற்றும் அந்த புளோரின் எந்த அளவுக்கு அது உள் வாங்கிச்சு என்றால், எந்த அளவுக்கு அது வந்து அப்சார்ப் செஞ்சுச்சுன்னா, ஒரு 100 இருந்து 500 வருஷம் ஓல்டான ஒரு போன்ஸ். ஆக ஒட்டுமொத்தமான சயின்டிபிக் வேர்ல்ட ஏமாத்திய ஒரு பொருளாக தான் பில்டவுன் மேன் ஆகிறது. இப்ப நான் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து என்னன்னா, இது பில்டவுன் மேன் வந்து நாங்கெல்லாம் நம்பினோம், ஒரு செகண்ட்ல இவர் வந்து சொல்லிட்டு போறாரு அப்படி நீங்க பாக்குறது பதிலு நீங்க அங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஸ்கிரீன்ல வந்து நம்பர் 1 ஆன இது போடுங்க. நம்பர் 1 அதாவது to be fraudulent. இப்ப நீங்க பார்த்த அந்த கிளிப்ல பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சயின்டிஸ்ட் கிளார்க் ஹாவல் என்னக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் மற்றும் கெனத் ஓக்லே மற்றும் பல யூனிவர்சிட்டிஸ்ல இன்றைக்கு அவர்கள் வந்து சர்வ் பண்ணக்கூடிய நிலையில வந்து பில்டவுன் மேன் வந்து இட்ஸ் a hoax என்று சொல்லியிருக்காங்க. ஹோக்ஸ் என்று சொன்னால் அது ஒரு பொய்யான ஒரு விஷயம், அது வந்து ஒரு மக்களால் வந்து திணிக்கப்பட்ட ஒரு விஷயம், உண்மை அல்ல. ஆக இது ஒரு சயின்டிபிக் டிஸ்கவரி. சயின்டிபிக் டிஸ்கவரி இதை யாரும் விஞ்ஞானிகள் வந்து மறுக்க முடியாது. யார் வந்து சயின்ஸை ஏற்றுக்கொள்கிறார்களோ, இந்த சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ல அப்சர்வேஷன்ஸ்ல வரக்கூடிய ரிசல்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்சுவல் எவிடன்சஸ் அது யாரும் வந்து மறுக்கவில்லை. இதை போன்றுதான் பல கிளிப்ஸ் என்னிடம் இருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் 40 minutes. இன்ஷா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வேண்டும் என்றால் இதுக்கு பிறகு ராமாபித்தகஸ் ஆகட்டும், நியாண்டர்தல் மேன் ஆகட்டும், ஜீன் மியூட்டேஷன் ஆகட்டும், ஒவ்வொரு டாபிக்கையும் வந்து எந்த அளவுக்கு மக்கள் வந்து அந்த எவல்யூஷனிஸ்ட் தியரியை வந்து எப்படியாவது மக்களிடம் போய் சேர்க்கணும் என்ற ஒரு எண்ணத்தோட அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை போன்ற சதிகள் செய்திருக்கிறார்கள். யாரு பண்ணியிருக்கிறது? டார்வினிசம் வந்து உண்மையாக மெய்ப்படுத்தணும் என்ற ஒரு எண்ணத்துல அவர்கள் செய்த ஃபோர்ஜரி, ஃப்ராட் என்றே சொல்லலாம். நீங்க பார்த்த அந்த யூனியன் ட்ரிபியூன் என்னக்கூடிய நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தி, பில்டவுன் மேன் இஸ் a hoax என்று சொல்லி நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தி. ஆக இது யாரும் வந்து புதுசா வந்து ஒரு விஷயத்தை வந்து சித்தரிக்க முடியாது. இப்ப டார்வின் கிட்ட கேட்ட அந்த கேள்வி வந்து வேர் ஆர் த மிஸ்ஸிங் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது பல மக்கள் பல மாதிரி சொன்னாங்க. நாங்க வந்து தோண்டி பூமியை நல்லா தோண்டி அதுல இருந்து நாங்க உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிடுவோம் அப்படி என்று சொன்னார்கள். The theory of natural selection propounded by Lamarck. Lamarck என்னக்கூடியவர் சார்ல்ஸ் டார்வினுக்கு முன்பே தியரி ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் என்பதை வந்து மக்களுக்கு முன்னாடி எடுத்து வைத்தார். இது லமார்க் தான் எடுத்து வைத்தாரா, அதுக்கு முன்பு யாரும் சொல்லவில்லை என்று பார்த்தால் சாக்ரேட்ஸ் காலத்திலேயே வந்து அந்த காலத்திலேயே சில சிந்தனையாளர்கள் என்னென்று விளங்கியிருந்தாங்கன்னா, ஒரு மிருகத்திலிருந்து இன்னொரு ஸ்பீஷி உருவாச்சு
அப்படிதான் சிலர் விலகி இருந்தார்கள். ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த அறிஞர்கள் அதை எதிர்த்தார்கள். யாரெல்லாம் எதிர்த்தார்கள்? அரிஸ்டாட்டில் மற்றும் அதற்கு பிறகு வரக்கூடிய பெரிய சிந்தனையாளர்கள் அவர்கள் அதை மறுத்தார்கள், எதிர்த்தார்கள். அதெல்லாம் நடக்க சாத்தியமே இல்லை. ஏன்னு சொல்ல போனா இன்னைக்கு நாம பார்க்கும் பொழுது சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சயின்டிஸ்ட் ஆகிவிட்டாலே அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணம் பல மக்களுக்கு இருக்கு. நீங்க பார்க்க போனா கெலீலியோ கெலிலி என்னக்கூடியவர், அவர் ஒரு காலத்துல சயின்டிஸ்ட். அவர் சொல்லக்கூடிய சில கருத்துகள் ஹீலியோசென்ட்ரிசம், அது சர்ச்சுக்கு அகைன்ஸ்டா போச்சு, சர்ச்சுக்கு விரோதமா போச்சு. சொல்ல போனா ரோமன் கேத்தலிக் சிந்தனையாளர்கள் அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த அறிஞர்களுக்கு விரோதமாக போயிட்டு, அப்ப அந்த நிலையில என்ன பண்ணாங்கன்னா, கெலீலியோ பரப்புற அந்த செய்தியை நம்ம மக்களுக்கு முன்னாடி விடக்கூடாது, அவர் உள்ள போட்டு சிறை தண்டனை கொடுப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் கெலீலியோ கடைசி வரையிலும் அவர் ஒரு ரோமன் கேத்தலிக்கலாக தான் இறந்தார். அதுவும் இல்லாமல் கெலீலியோவோட 2 பெண்கள் வர்ஜினியா அண்ட் லேவியா இருவருமே they became nuns, கன்னியாஸ்திரின்னு சொல்லுவாங்க தெரியுமா. 2 பேருமே ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் அவங்க நன்ஸ் ஆயிட்டாங்க. ஆக சயின்டிஸ்ட் பிலீவ் இன் காட். ஏ கிறிசி மோரிசன் என்னக்கூடிய தி பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் நியூயார்க் அகாடமி ஆஃப் சயின்சஸ், நியூயார்க் அகாடமி ஆஃப் சயின்சஸ்ல அவர் பிரசிடென்டா இருந்தார். அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு, 2 முறை ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல பிரிண்ட் ஆயிருக்கு. என்னன்னு சொன்னா, why scientists believe in God, சயின்டிஸ்டுகள் ஏன் இறைவன் மீது நம்பிக்கை உள்ளார்கள், நம்பிக்கை ஏன் கொண்டு வருகிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தியை பதிவு செய்யறார். 2 முறை பல பாயிண்ட்ஸ் சொல்றார். அதுல ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் டிஎன்ஏ. நம்ம டிஎன்ஏ இருக்கு இல்லையா, மனிதனுடைய டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்ப ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்துவிட்டது. என்னவென்றால், மனிதனுடைய டிஎன்ஏல எந்த அளவுக்கு புரோகிராம் செய்யப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு தான் அவனால் எதுவும் செய்ய முடியும். நான் பறக்க விரும்புறேன், நான் பறக்க விரும்பினால் நான் பறக்க முடியுமா? பறக்க முடியாது. ஏன்னா அந்த டிஎன்ஏல அது ரிஜிஸ்டர் செய்யப்படவில்லை. உங்களுடைய கலர், மெலனின் பிக்மெண்ட் என்னக்கூடிய அந்த டீடைல்ஸ் கூட டிஎன்ஏல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஜெனடிக் இன்ஜினியரிங் என்னக்கூடிய ஒரு டிசிப்ளின் உருவாகி இருக்கு. அந்த ஜெனடிக் இன்ஜினியரிங்ல சில சேஞ்சஸ் உருவாக்கலாம். எந்த அளவுல சேஞ்சஸ் உருவாக்கலாம் என்றால் வெரி மைனர். பட் அந்த சேஞ்சஸ் மூலமாக நியூ ஸ்பீஷீஸ் உருவாக்க முடியாது. இதுதான் சயின்டிஸ்ட்களோட நிலைப்பாடாக இருக்கிறது. ஆக இந்த டிஎன்ஏ எப்போ கண்டுபிடித்தார்களோ அதற்கு பிறகு ஒரு விஷயம் தெளிவாகி விட்டது, மனிதன் குரங்குல இருந்து வரவே முடியாது. ஏன்னா குரங்குக்கு என்ன டிஎன்ஏ இருக்கோ அது அந்த அளவுக்கு தான் செய்ய முடியும், அதுக்கு மீற அது முடியாது. மனிதன் பறக்கணும்னு ஆசைப்பட்டாலும் பறக்க முடியாது. மனிதன் எவ்வளவு காலமா பறக்கணும்னு ஆசைப்படுறான். இன்னும் சொல்ல போனா the borrowed traits என்னவார்கள், the inherited traits என்னவார்கள். இப்ப மரத்தை நாம ரொம்ப ஈஸியா ஏறணும்னு ஆசைப்படுவோமா இல்லையா? உதாரணத்துக்கு நம்ம ஊர் சைட்ல எல்லாம் பனை மரத்தை ஏறுவார்கள். அது ஏறும்போது நம்மளுக்கு எல்லாம் ஆசையா இருக்கும், எப்படிப்பா நீங்க ஏறுறீங்க சொல்லிட்டு. இப்படி ஒரு இங்க ஒண்ணு கெட்டிக்குவாங்க, காலை ஒண்ணு கெட்டிக்கிட்டு அப்படியே ஏறுவாங்க. நானும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், முயற்சி பண்ண முடியல. இப்ப பனை ஏரிகள் இன்னைக்கும் ஏறுறாங்க. குரங்குல இருந்து மனிதன் வந்தான் என்றால் அவங்களுக்கு எதுக்கு அந்த கெட்டிக்கிட்டு காலையும் கெட்டிக்கிட்டு இதையும் கெட்டிக்கிட்டு அந்த borrowed inherited traits அது எதுக்கு அவங்க விடணும்? அந்த குரங்குல இருந்து borrow பண்ணக்கூடிய அந்த traits அவங்க இன்னும் அதை வச்சிருக்கணுமா இருந்துச்சு, ஏன் அதை விட்டு விட்டார்கள்? ஆக பல ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு முக்கியமான ஆர்குமெண்ட் சொல்றேன், கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன். கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன் என்னக்கூடிய இந்த வேர்டை எல்லாரும் நல்ல பதிவு செஞ்சுக்கணும். என்ன சொல்ல போனா, சயின்டிஸ்டுங்க ரொம்ப ஆழமா தோண்டி எல்லா எலும்புகளையும் எடுத்து கடைசியில எதுதான் உண்மை அப்படின்னு கண்டுபிடிக்க போய் சுமார் 550 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்பு வாழ்ந்த அந்த ஜீவிகளுடைய ஃபாசில்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. அதைத்தான் கேம்பிரியன் எரா என்று சொல்லுவார்கள். அந்த கேம்பிரியன் எரா 550 மில்லியன் இயர்ஸ் ago. அந்த கேம்பிரியன் எரால
65 மில்லியன் இயர்ஸ், அதைத்தான் கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன் என்பார்கள். அந்த கேம்பிரியன் எரால வந்து வாழ்ந்த எல்லா ஃபாசில்ஸையும் ஒன்றாக நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒரே நேரத்தில் எல்லா ஜீவிகளும் வாழ்ந்தன. ஒரே நேரத்தில் ஆக்டோபஸ், ஜெயண்ட் ஆக்டோபஸ் வாழ்ந்தன, ஜெயண்ட் ரெப்டைல்ஸ் வாழ்ந்தன, ஜெயண்ட் ஸ்னெயில்ஸ் வாழ்ந்தன, இன்வெர்டிபிரேட்ஸ், வெர்டிபிரேட்ஸ், மேமல்ஸ் எல்லாமே வாழ்ந்தன. இது எதை கொண்டு ப்ரூவ் செய்கிறது என்றால் மனிதன் வந்து கிராஜுவலா ப்ரோக்ரஸ் பண்ணி ஒரு அமீபால இருந்து அதுக்கு பிறகு அவன் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல் ஆகி அதற்கு பிறகு அவன் ஒரு மீனா மாறி, அதாவது இன்வெர்டிபிரேட்ஸா மாறி, அதற்கு பிறகு அவன் ஒரு ஆம்பிபியன்ஸா மாறி, அதாவது அவன் வந்து ஒரு தவளையா மாறி, அதற்கு பிறகு அவன் ஒரு வெர்டிபிரேட்டா மாறி, அதாவது மேமல்ஸ் அவன் பேர்ட்ஸ் அவன் மாறினாக சொல்லுவது இருக்குது அல்லவா, அது வந்து பொய்ப்பிக்கப்பட்டது. ஏன் என்று சொன்னால் the life tree was not established. லைஃப் ட்ரீ என்றால் சயின்டிபிக் வேர்ல்ட்ல வந்து இந்த எவல்யூஷனிஸ்ட் சொல்லக்கூடிய அந்த லைஃப் ட்ரீ என்னவென்றால் சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ்ல இருந்து பெரிய பெரிய ஆர்கானிசம்ஸ் வந்தது என்றது. ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஃபாசில்ஸோட ப்ரூஃப்ல வச்சு நம்ம என்ன பார்க்கிறோம்னா ஒரே நேரத்தில் எல்லா ஜீவிகளும் வாழ்ந்த ஒரு காரணத்தினால் there was no evolution, there was no gradual selection. So இது வந்து கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன். இது வந்து சயின்டிபிக் வேர்ல்ட், சயின்டிபிக் டெர்மினாலஜிஸ்ல வந்து நீங்க பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. சோ இந்த ஒரு சூழ்நிலையில் கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன் வந்து விட்டது, டிஎன்ஏ கண்டுபிடிக்கப்பட்டது, மிஸ்ஸிங் லிங்க் சரியா வரல. இந்த நேரத்தில் டார்வினிசம் வந்து பரப்பக்கூடிய மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் நியோ டார்வினிசம் உருவாக்கு. நியோ டார்வினிசம் என்ன சொல்லப்பட்டது என்றால் ஜீன் மியூட்டேஷன். ஜீன் மியூட்டேஷன் என்றால் ஒரு எக்ஸ்டர்னல் இம்பாக்ட், எக்ஸ்டர்னல் சேஞ்ச், இமிடியேட் எஃபெக்ட் அது உருவாக்கும் பொழுது நியூக்ளியஸ்ல வந்து ஒரு சில மாறுதல் ஏற்படும். அந்த நியூக்ளியஸ்ல ஒரு சில மாறுதல் ஏற்படும் பொழுது ஒரு புது ஜீவி ஒன்று உருவாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை முன்னே எடுத்து வைக்கக்கூடியதுதான் நியோ டார்வினிசம். இதை கூட சயின்டிஸ்ட் வந்து இதை எதிர்த்து விட்டார்கள். உதாரணம் சொல்றேன், ஹிரோஷிமா நாகாசாக்கி. ஹிரோஷிமா நாகாசாக்கில வந்து நியூக்ளியர் பாம்ஸ் போடப்பட்டது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அமெரிக்கா வந்து போட்டது. அந்த நேரத்தில் வந்து எத்தனையோ மக்களுடைய உடலுக்குள்ள ஜீன் மியூட்டேஷன் நடந்தது. ஜீன் மியூட்டேஷன் என்றால் அதுல உள்ள இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ்ல சேஞ்ச் அமைந்தது. ஆனா அந்த சேஞ்சஸ் மூலமா என்ன நடந்தது என்றால் there was no positive traits, எதுவும் புது ஜீவியாக உருவாகவில்லை. அந்த நேரத்திலும் வந்து டெலிவரி செய்தார்கள், பெண்கள் வந்து டெலிவரி செய்தார்கள், மனிதனாதான் பிறந்தான். ஆனால் அந்த மனிதனுக்கு டிஃபார்மிட்டிஸ் உருவாகியது. டிஃபார்மிட்டிஸ் என்றால் தலையிலிருந்து கை வரும், வயிறு வந்து அளவுக்கு மீறி பெருசா இருக்கும், ஒரு கண் இல்லாம பிறக்கும். இப்படிப்பட்ட டிஃபார்மிட்டிஸ் உருவாகியது. இத போன்ற சூழ்நிலை வந்து நீங்க ஈராக்லயும் பார்க்கலாம். ஈராக்ல கூட இந்த கெமிக்கல் பாம்ஸ் மூலமா ஏற்பட்ட ஜீன் மியூட்டேஷன் மூலமாக குழந்தைகளுக்கு என்ன ஆயிருக்கு என்றால் அவர்களுக்கு ஜீன் அதாவது டிஃபார்மிட்டிஸ் உருவாகி ஒரு கை இல்லாம பிறக்கும், இல்ல ஒரு தலை வந்து வீங்கிய நிலையில பிறக்கும், கொஞ்ச காலம் இறந்துடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஜீன் மியூட்டேஷன் இருக்கிறது. அந்த ஜீன் மியூட்டேஷன் மூலமாக there will not be any positive change, எதுவுமே பாசிட்டிவ் உருவாகாதுன்றது சயின்டிஸ்ட்களோட நிலைப்பாடு. ஏனென்றால் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறது, ரோட்ல நம்ம போறோம், ஜோர ரெண்டு லாரி வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்ட பிறகு உள்ள இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் வந்து நல்ல அழகா சிரிச்சு வெளியே வருவாங்களா? வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டு பேரும் ஜோரா வந்து இடிச்சா ஒரு கண்ணா பின்னமா செதறி விடுவார்கள். அதே போலதான் ஜீன் மியூட்டேஷன் நடக்கும் பொழுது, இதே போன்ற எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸோட ஜீன் மியூட்டேஷன் நடக்கும் பொழுது உள்ள இது வந்து இந்த எவல்யூஷனிஸ்ட் வந்து பெரும்பாலும் அதை வந்து ஊக்கப்படுத்துவார்கள். ஆக எவ்வளவு விஷயம் இருக்கு பேசுவதற்கு, ஷார்ட்டா முடிக்கிறேன். What was the impact of Darwinism? Darwinism ஓட இம்பாக்ட் என்னாச்சு? இந்த சிந்தனை மூலமாக என்ன நடந்தது?
கடவுள் இல்லைன்னு முடிவு செய்து விட்டால் எவ்வளவு பேர்? குரங்கு தான் நம்ம வந்தான் மனுஷன், நம்மெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளா முயற்சி பண்ணி வந்தோம், கடவுள் தான் நம்மளை படைக்கல அப்படின்னு ஒரு சிந்தனைக்கு மனிதன் வந்து விட்டான். இதுக்கு ஒரு காரணம் தான், மனிதன் வந்து குரங்கிலிருந்து வந்தான் என்றால் அப்போ இறைவன் வந்து மனிதனை உருவாக்கவில்லை. ஆனா குர்ஆன் ஆகட்டும் பைபிள் ஆகட்டும் என்ன சொல்கிறது என்றால், குர்ஆன் சொல்கிறது கலத்து பியதையா, இறைவன் சொல்கின்றான் நான் மனிதனை உருவாக்கினேன் என்னுடைய இரு கைகளால் அப்படின்னு சொல்ல. அதே போல குர்ஆனின் அடிப்படையில நாங்க நம்பக்கூடியது என்னன்னா, மனிதன் வந்து கேவ் மேன் மாதிரி வாழல. வந்துட்ட பிறகு இந்த புக், சயின்ஸ் புக் ஆகட்டும் ஹிஸ்டரி புக்ல இன்றைய காலத்துல நீங்க படிக்கும் பொழுது அதுல சொல்லப்படுகிறது கேவ் மேனா இருந்தான்னு சொல்லிட்டு, குகைக்குள்ள வாழ்ந்தான், இப்படிதான் வாழ்ந்தான்னு சொல்லிட்டு அதுல சில பிக்சர்ஸ் காமிக்கிறாங்க. அதெல்லாம் யூகித்து அவர்கள் வரைந்த ஒரு சித்திரங்கள். யாரும் அன்னைக்கு வந்து போட்டோ எடுக்கல. நீங்க பார்த்திருப்பீங்க இந்த சயின்டிபிக் வேர்ல்ட்ல வந்து இந்த ரமாபித்தகஸ், நியண்டர்தல் மேன் இத போன்ற எவ்வளவு சித்தரித்து காமிக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க கண்ணால பார்த்தது கிடையாது. தீஸ் ஆர் ஆல் ஸ்கெச்சஸ். இவர்களா வரைந்த ஸ்கெச்சஸ். லூசி என்னக்கூடிய ஒரு ஸ்கெட்ச் பண்ணிருக்காங்க. லூசி என்னக்கூடியது ஒரு பேர் கொடுத்தாது, ஒரு பெண்ணுடைய, அதாவது அந்த காலத்துல வந்து குரங்குல இருந்து மனிதனா மாறிய ஒரு பெண்ணுடைய பிக்சர் என்று அதை சித்தரித்தார்கள். நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா சயின்டிபிக் வேர்ல்டுக்கு அது எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. வெறும் ஒரு பல்ல வச்சு ஒரு உருவத்தை வரைஞ்சி ஒரு ஸ்கெட்ச் பண்ணி இப்படிதான் வந்தான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு இந்த துறையில். ஆக சயின்டிபிக் வேர்ல்ட்ல வந்து ரெண்டு விதமான ஸ்காலர்ஸ் இருக்காங்க, ரெண்டு விதமான சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஒரு தரப்பினர்கள் அவர்களுக்கு இவல்யூஷனிஸ்ட் என்று சொல்லுவார்கள். இவல்யூஷனிஸ்ட் அவர்கள் வந்து மேன் கேம் ஃப்ரம் ஏப்ஸ் என்று சொல்லுவார்கள், மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று. There are another group of scientists, they are called as creationists. Creationists. A. Chrissy Morrison, he was a creationist. இன்றைக்கு வாழக்கூடிய எத்தனையோ சயின்டிஸ்ட்கள் அவர்கள் வந்து கிரியேஷனிஸ்டா தான் இருக்காங்க. மனிதனை வந்து இறைவன் படைத்தான், மனிதன் குரங்கில் இருந்து வரவில்லை என்று சொல்லக்கூடிய நிலை. இதுல முக்கியமான ஒரு விஷயம், டார்வினோட சிந்தனையிலிருந்து என்ன நடந்துச்சுன்னா பெரிய பெரிய ஆபத்து உண்டாகியது. டார்வினிசம் ஏற்றுக்கக்கூடிய மக்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டன. வெள்ளையர்கள் ரொம்ப அழகா இருக்கிறார்கள், கருப்பர்கள் இருக்கிறார்களவா ஆப்பிரிக்கால, அவர்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, they have still not progressed, they have still not evolved. அதாவது வெள்ளையன் தான் வந்து நல்ல திறமையா அவன் வந்து இவால்வ் ஆயிருக்கான், ஆனா கருப்பர்கள் இன்னும் சரியா அவங்க வந்து இந்த ஏப்ல இருந்து சரியா இவால்வ் ஆகல அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னைக்கு நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு சயின்டிபிக் கண்டுபிடிப்பு காமிக்கப்பட்டது. என்னவென்றால் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய மக்களுடைய ஜீன்ஸை டெஸ்ட் பண்ணிருக்காங்க, டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்தியால வாழக்கூடிய மக்களுடைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணிருக்காங்க, மற்றும் ஆஸ்திரேலியால வாழக்கூடிய மக்களுடைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை பதிவு செய்கின்றார்கள், இவர்களுடைய தந்தையும் தாயும் காமன் ஆன்செஸ்டர்ஸ், இவர்களுடைய முன்னோர்கள் இருக்கிறார்களா காமன் ஆன்செஸ்டர், எல்லாம் வந்து ஒன்னா அதுல இருந்து தான் வந்திருக்காங்க சொல்லிட்டு, ஒரு தாய் ஒரு தந்தையில இருந்து எல்லாம் வந்திருக்காங்க. ஆக இவல்யூஷன் தனித்தனியா இவல்யூஷன் ஆகி வெள்ளையர்கள் வந்து சிறந்த முறையில் அவர்கள் இவல்யூஷன் ஆகிவிட்டார்கள், கருப்பர்கள் இன்னும் வந்து இவல்யூஷன் ஆகவில்லை என்று சொல்வதை பொய். இந்த காரணத்தினால் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வெள்ளையர்கள் ஆதிக்கம் செய்தார்கள். they claimed superiority, we are better than the blacks. Malcolm X, King Luther, இப்படி போன்ற பெயர்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இவர்கள் எல்லாம் ரேசிசம்க்கு அகைன்ஸ்டா, தீண்டாமைக்கு அகைன்ஸ்டா. நெல்சன் மண்டேலா ஆப்பிரிக்கால, they went against their own people. வெள்ளையர்கள் மட்டும் பீச், தனி பீச், வெள்ளையர்கள் வாழக்கூடிய தனி இடம், ஏன் நாங்கள் சிறந்தவர்கள். அதே போல what do you tell about women, பெண்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது சொல்கிறார்கள் they also have not evolved properly. அவங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இவால்வ் ஆகல, ஆண்கள் தான் சிறந்தவர்கள். ஆக ஆண்களை வந்து பெண்களோட சிறந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த தியரி மூலமாக. இரண்டாவது, மனிதன், இன்னைக்கு நாம எல்லாம் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோம், எல்லாம் நம்ம ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம். இங்க யாரோ ட்ரெஸ் போடாம வந்தா நம்ம என்ன சொல்லுவோம், மனுஷனா நீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க இருந்து வெளியே போயிடு. குரங்கு வந்து ட்ரெஸ் போடுறது கிடையாது, மனிதன் ட்ரெஸ் போடுவான். மனிதன் ட்ரெஸ் போடாம இருந்தா அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், எதை வெக்க இல்லையான்னு சொல்லுவோம். இந்த தன்மை எங்க வந்துச்சு, குரங்குக்கு அந்த தன்மை கிடையாது.
ஒருவேளை வெக்கமே இல்லைன்னா ட்ரெஸ் தேவையில்லை. ஆனா இந்த சிந்தனையின் அடிப்படையில் என்ன நடந்தது தெரியுமா? சிக்மெண்ட் ஃப்ராட் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? டு பி வித்அவுட் ட்ரெஸ் இஸ் நேச்சுரல். ட்ரெஸ் இல்லாம இருப்பதே நேச்சுரல், நேச்சுரலிஸ்ட் என்று சொல்லுவார்கள். பீட்டா, இன்னைக்கு வந்து பீட்டா உங்களுக்கு தெரியும், ஃபார் ப்ரொடெக்ஷன் ஃபார் அனிமல்ஸ். பீட்டான்ற ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போராட்டம் பண்ணணும்னா ட்ரெஸ் இல்லாம பொம்பளைங்க ரோட்ல நிப்பாங்க போராட்டம் பண்றது. அமெரிக்கால ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில கிட்டத்துல சமீபத்துல ஒரு போராட்டம் நடந்துச்சு. எந்த அடிப்படையில் இருந்துச்சுன்னா, லெக்சரர்ஸ், பிரின்சிபல், எம்டி, அப்புறம் அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஒரு நாளைக்கு ட்ரெஸ்ஸே போடாம வந்துருங்க. ஒரு நாளைக்கு முழுமையாக ஒரு சிங்கிள் பிட் துணி கூட இல்லாம, ட்ரெஸ்ஸே இல்லாம நியூட் மார்ச் செய்து கொண்டு அவர்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்குள்ளே நுழைந்தார்கள். எதை கொண்டு? we are all from apes, நாம் எல்லாம் குரங்கில் இருந்தான் வந்தோம் என்ற ஒரு சித்தாந்தத்தை நம்பக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி செயல்கள் உருவாகிறது. நல்லா சிந்திக்கணும். இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நியாயப்படுத்தக்கூடிய அளவுல வந்து டார்வின்ஸ் தியரியை வந்து உபயோகப்படுத்துகிறார்கள். சில பேர் சொல்லுவார்கள், இதெல்லாம் நேச்சுரல், ட்ரெஸ்ஸே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார்கள். சரி, பல் விளக்காம வருவியா? ஆபீஸ்க்கு போகணும், பல்லு விளக்காம நீ ஆபீஸ்க்கு போனா உங்களை பக்கத்துல சேர்ப்பாங்களா? சரி, மிருகத்தை போலதாங்க நாங்க அப்படின்னு சொல்லுவார்கள். நாங்களாம் மிருகம் போலதான். சரி, மிருகம் வந்து கழிவறைக்கு போனா, after urinating or after defecating, after answering the call of nature, they don't wash themselves. சுத்தப்படுத்திக்கிறாங்களா? அவங்கள மர்மஸ்தலத்தை சுத்தப்படுத்திக்கிறாங்களா? மனிதர்கள் சுத்தப்படுத்துறமையே. மனிதனே ஒரு தனி ஸ்பீஷி. மிருகம் மிருகம் தான், மனிதன் மனிதன் தான். ஆனால் மனிதனிடம் மிருக குணம் இருக்கலாம், மனிதனிடம் மிருக குணம் இருக்கலாம். ஆனால் மனிதன் மனிதன் தான், மனிதன் மிருகம் அல்ல. மேன் இஸ் a social animal என்று ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது. மிருகத்துக்கும் மனிதனுக்கும் ஒரு தெளிவான ஒரு பைஃபர்கேஷன், தெளிவான ஒரு டிமார்கேஷன் இருக்கு. நாம் மிருகங்களே ஆகிறதுக்கு சாத்தியமே இல்லைன்றதுதான் பெரும்பாலும் கிரியேஷனிஸ்டோடைய நிலைப்பாடா இருக்கிறது. இப்ப நாங்கெல்லாம் வந்து இவ்வளவு சயின்டிஸ்டா சயின்ஸ் எல்லாம் வந்து பேசும்பொழுது, 2 நிமிஷத்துல முடிச்சுக்க, நாங்கெல்லாம் வந்து சயின்ஸ் வந்து இப்படி பேசும்பொழுது சிலர் ஆச்சரியப்படலாம், நீங்க ஆன்மீகவாதி தானே, ஏன் நீங்க சயின்ஸை பத்தி இவ்வளவு ஊக்கப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு. உலகம் எப்படி தோன்றியது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் ரொம்ப பேர் வந்து தலையை வந்து இப்படி சொரிஞ்சிட்டு இருக்கலாம், உலகம் எப்படிப்பா வச்சு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடி குரான்ல வந்து ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு. சாப்டர் நம்பர் 21 verse number 30. அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாதி வல் அர்த கானத ரத்கன் ஃபஃபதக்னாஹுமா. Do they not see that the heavens and the earth were together, then we clove them asunder, and from that we created the universe. உலகம் எப்படி தோன்றியது? குர்ஆன் சொல்கிறது, வானமும் பூமியும் ஒன்றாக இருந்து அதுக்கு பிறகு அது செதறி அது மூலமாக தான் யூனிவர்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. This is called as Big Bang theory. Big Bang theory is an established fact. இன்னைக்கு Big Bang theory வந்து பொய் இல்ல, சயின்டிபிக் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேக்ட்டுக்கும் சயின்டிபிக் தியரிக்கும் வித்தியாசம் இருக்கு. Darwin's theory has remained a theory. It is not an established fact. இப்போ வந்து பாபருடைய பேரன் வந்து அக்பர்னு சொல்லலாம், பாபருடைய மகன் வந்து ஹுமாயூன் சொல்லலாம், பாபருடைய பேரன் வந்து யாரு? அக்பர். இப்ப நான் சொல்றேன், பாபருடைய பேரன் வந்து ஷாருக் கான், பாபருடைய பேரன்ல 100 பேரன் வந்து சல்மான் கான், 100 பேரன் வந்து இந்தியால வந்து வாழக்கூடியவர் தான், அவர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அவர் தான் ரஜினிகாந்த் அப்படின்னு நீங்க நான் சொல்ல, சார் எனக்கு புரியல, எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு தான் சொல்லப்படும். ஆக சார்ல்ஸ் டார்வினுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள், சயின்டிஸ்ட் கெலிலியோ ஆகட்டும், தாமஸ் ஆல்வா எடிசன் போன்ற மக்கள், அதுக்கு அந்த காலத்துல வாழ்ந்த, அதுக்கு பிறகு வந்து வாழ்ந்த மக்கள் ஆகட்டும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகட்டும் ஒரு யூதர், அது போன்ற பாஸ்கல் ஆகட்டும், மற்றும் அதுக்கு அது போன்ற பல பல ஸ்காலர்ஸ், கெப்லர் ஆகட்டும், இவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் என்றால், இறைவன் இருக்கின்றான், நாம் இறைவன் படைக்கப்பட்டவர் அப்படின்ட்டு
நாம சொல்லலாம், அந்த மாதிரி சயின்டிஸ்ட் சொன்னாங்க. ஆனா சார்ல்ஸ் டார்வின் வந்து புதுமையா ஒரு கருத்து சொல்லும் போது எல்லாரும் கேட்டாங்க, தேர் ஆர் தி மிஸ்ஸிங் லிங்க்ஸ். சோ ப்ரூவ் பண்ண வேண்டியது யாரு? டார்வினிசம் யார் போதிக்கின்றார்களோ அவர்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். அந்த ப்ரூவ் பண்ற அந்த முயற்சியில தான் பில்டோன் மேன் வந்துச்சு. அந்த ப்ரூவ் பண்ற முயற்சியில தான் ராமாபித்திகஸ் வந்துச்சு. அதை ப்ரூவ் பண்ற நேரத்துல தான் லூசி வந்துச்சு. அதை ப்ரூவ் பண்ற நியண்டர்தல் மேன் வந்துச்சு, ஆர்கியோப்டெரிக்ஸ் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. நியோ டார்வினிசம் வந்துச்சு. இன்னைக்கு நாங்க சொல்கிறோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா கிரியேஷனிஸ்ட். நான் ஒரு மதவாதியா பேச வரல, இன்ஷா அல்லாஹ் தஆலா நான் ஒரு சயின்டிபிக் பர்சனா வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு முன்பு பில்டோன் மேனை பத்தி இட் இஸ் an established fact என்று சொல்லப்பட்டது. நான் காமித்த ப்ரூஃப்ல வந்து பேப்பர் கட்டிங்கோட சயின்டிபிக் ரெவலேஷனோட பில்டோன் மேன் இஸ் a hoax ன்னு சொல்லப்படுகிறது. ஒண்ணு அது hoax என்று ஏற்றுக்கொள்ளணும், இல்ல அதை ப்ரூவ் பண்ணணும். அதை ப்ரூவ் பண்ணணும் என்றால் இந்த சபையில வந்து நடக்காது. ஏன்னு சொல்ல போனா டைம் வேணும், ஆராய்ச்சி பண்ணணும். நான் வந்து உங்களை வந்து நீங்க இந்த சபையில நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னா அது வந்து சரியல்ல. எனக்கு நான் நம்புகிறேன், எனக்கு முன்பு பேசியவர்கள் ஒரு சிந்தனையாளர் என்று இன்ஷா அல்லாஹ் தஆலா, உண்மையாளர் என்று நான் நம்புறேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த இன்ஃபர்மேஷன் எவல்யூஷனிஸ்ட் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து எட்டியது. ஆனா கிரியேஷனிஸ்டோட ஆர்குமெண்ட்டையும் நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் கேட்க விரும்புகிறேன் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதரர்களே, நாம் வந்து இந்த கருத்தரங்கத்தை ஒரு அறிவியல் கருத்தரங்கமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுல நமக்கு எந்த விதமான கருத்து இருந்தாலும் ஒரு நடுநிலை சிந்தனையோடு தான் இங்க அமர வேண்டும். இதற்கு முன்பு பேசிய சகோதரர் சப்தமோகன் அவர்கள் தன்னுடைய ஆழமான கருத்துக்களை நாம் சிந்தித்து பார்த்தவுடனே ஒரு சந்தேக கீற்று எனக்கே வந்துவிட்டது, ஒருவேளை நாங்கள் குரங்கிலிருந்தான் வந்தோமா என்று. ஆனால் அன்பு சகோதரர் உமர் ஷரீஃபுடைய அறிவுபூர்வமான கருத்துக்களை பார்த்தால் அது எனக்கே அந்த சந்தேக கீற்று மறைந்து விட்டது. இருந்தாலும் அடுத்தபடியாக ஒரு 10 நிமிடம் இறுதியாக சகோதரர் சப்தமோகன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது அவருடைய கருத்துக்களை பதிவு செய்ய. அதற்கு நடுவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் நகர்மன்ற தலைவர் அன்பு சகோதரர் பாசத்திற்குரிய என் மாதேஸ்வரன் அவர்களை ஐபிபி சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். நான் சொன்ன கருத்து தான் உண்மைன்னு உங்களுக்கு இப்பயே புரிஞ்சிருக்கும். ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க, மனுஷன் புத்திய காட்சி வச்சு பாருங்க. 2 பேருக்கு சண்டை விட்டாங்க, சரியா வச்சா இப்ப புரியுதுங்களா? மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னு தவறாக நினைக்கானா ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன். அன்பு சகோதரர் மிக அருமையாக எடுத்துரைத்தார், ஆதாரத்துடன் எடுத்துரைத்தார். ஆனா ஆதாரம் எல்லாம் காட்டுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, இந்த இடத்துல நேரமும் இல்லைங்கிறது தான். அதை அவரே ஒத்துங்கிட்டார். பில்டோன் மேனை பற்றி நான் குறிப்பிட்டேன். அதை பற்றி அழகாக 1912 அந்த பதிவு செய்யப்பட்டதாக அதில் வந்தது. டெபிக்ஸ்டட், அதுவும் உருவகப்படுத்தி வரையப்பட்டதாக தான் அதில் எழுதியிருந்தது. அதையும் நான் பார்த்தேன். அது மிகச் சரியே, சகோதரர் சொல்வது சரியே. ஆனால் என்னுடைய வாதம் என்னவென்றால், சகோதரர்களே, நான் பில்டோன் மேன் தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கலாம், அதனால் அவர்களுக்கு என்ன லாபம் என்று நமக்கு தெரியவில்லை. பில்டோன் மேன் எந்த காலத்தில் நடந்தது? 1912 அந்த பதிவுகள் எடுக்கப்பட்டதாக காட்டப்படுகிறது. அது தவறாகவே சித்தரிக்கப்பட்டதாகவே இருக்க வேண்டும். அதனுடைய அவசியம் என்ன என்பது நமக்கு இங்கு தெளிவாக்கப்படவில்லை. ஐயா சொல்வது போல் மறுப்பவர்கள் மறுத்துக் கொண்டே இருப்பார்கள், ஏற்புடையவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இது எல்லா துறையிலும் நடக்கும் ஒன்றுதான். ஆதரிப்பவர்கள் அதற்கு சாதகமான கருத்துக்களை சொல்வதும், எதிர்ப்பவர்கள் அதற்கு சாதகமான கருத்துக்களை சொல்வதும் அரசியலிலும் நடக்கிறது, ஆன்மீகத்திலும் நடக்கிறது, அன்றாட வாழ்க்கையிலும் நடக்கிறது என்பது அறிவுபூர்வமான உண்மை. அவர் சொல்ல வேண்டிய கருத்திற்கு அவர் ஆதாரத்தை காட்டுகிறார், நான் சொல்ல வேண்டிய கருத்திற்கு நான் வாதத்தை எடுத்து வைக்கிறேன். ஆனால் ஆதாரத்தை காட்டக்கூடிய சூழ்நிலையை நான் இல்லை என்பதுதான் இங்கு வேதனையான உண்மை. ஆனால் அதே சமயம் இதை நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால், ஐயா அவர்கள் பேசியது எல்லாம் எனக்கு ஆதரவான கருத்து என்பதுதான் என்னுடைய வாதம். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், பரிணாமம் என்பது எப்படி உருவெடுக்கிறது என்றால் காலத்தின் அடிப்படை ஓவர் தி இயர்ஸ். இட் இஸ் நாட் எ சடன் லீப். அதுதான் அறிவியல் சொல்லி இருக்கிறது. சடன் லீப், உடனடியாக எந்த ஒரு மாற்றமும் நிகழ்ந்து விடாது. எந்த ஒரு மாற்றமும்
பல ஆண்டு காலமாக, பல பில்லியன்ஸ் ஆண்டு காலமாக நிதானமாக காலப்போக்கில் மாற்றப்படுவதுதான் மாற்றம். ஐயா சொன்னது எதற்கு வலு சேர்க்கிறது என்றால் ஸ்பெசிபிகேஷன். சிற்றினம் சொன்னார். அமெரிக்காவின் நாகசாகி, ஹிரோஷிமா இடத்தில் லிட்டில் பாய் என்று கொண்டு போட்டது. ஆனால் இன்னும் அங்கு டிஃபார்மிட்டி உடைய குழந்தைகள் பிறந்து கொண்டே இருக்கின்றன என்பது அணுக்கதிரின் தாக்கத்தை பற்றி அழகாக சொன்னார். ஆம், இல்லை என்று சொல்லவில்லை. ஜீன் மியூட்டேஷன் என்பது ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தும், அதே சமயம் சிற்றினத்தையும் ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை. ஸ்பெசிபிகேஷன், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் என்ற புக் என்னத்தை சொல்லுதுன்னா அதைத்தான் சொல்லுது. பல சிற்றுயிர்களில் இருந்து HMS பீகிள்ல போய் சார்லஸ் டார்வின் அவ்வளவு உயிரும், கிட்டத்தட்ட அவருடைய டைரியே வந்து கிட்டத்தட்ட 750 பக்கத்துக்கு டைரி. பல கலெக்ஷன்ஸ், பிளான்ட்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம், ஏகப்பட்ட கலெக்ஷன். இன்னைக்கு நீங்க பிடி கத்திரிக்காய் நம்ம பாக்குறோம். மைக்ரோ பயோடெக்னாலஜில பிடி கத்திரிக்காய் உருவாக்கிறாங்க. ஒரு வகையான கத்திரிக்காயில இருந்து நம்ம நாட்டு கத்திரிக்காய் உங்களுக்கு நல்லா புரியணும் மாதிரி சொல்றோம்னா, ஆர்டினரி நாட்டு கத்திரிக்காய் குண்டா வயலட்டா அழகாக இருக்கிறது. பேசிலஸ் துரிஞ்செனிசிஸ் என்ற கத்திரிக்காயில் அந்த பிடி டெக்னாலஜி புத்து ஏற்படுத்தப்படும் கத்திரிக்காய், ஹைபிரிட் கத்திரிக்காய் எப்படி இருக்கிறது? உருவ மாற்றம் ஏற்படவில்லையா? அதான் பாலிமார்பிசம், பல்லுருவ தோற்றம். அதைத்தான் விஞ்ஞானம் பல்லுருவ தோற்றம் என்று சொல்கிறது. உருவங்கள் மாறுபடும், சிற்றினங்கள் வேறுபடும், தன் பரவலான மாறுபாடுகளால் தப்பித்து வாழும் என்பதுதான் உண்மை. ஆண்டவன் ஏற்படுத்தி இருக்கலாம். நான் ஆண்டவனுக்கு ஒன்றும் எதிரி அல்ல, நான் ஆண்டவனுக்கு எதிரி அல்ல. அன்பு தோழர்களே, ஆண்டவன் யாரை வேண்டுமானால் உற்பத்திக்க. ஆனால் என்னுடைய அழுத்தமான கேள்வி என்னவென்றால், ஆண்டவன் உருவாக்கியதாக வைத்துக் கொள்ளும், ஆண்டவன் ஏன் செவ்வாய் கிரகத்தில் உயிரினத்தை உருவாக்கவில்லை? சனி கிரகத்தில் உயிரினத்தை உருவாக்க முடியவில்லை ஆண்டவனால்? ஏன்? நான் ஆண்டவனுக்கு எதிரி அல்ல. என்னுடைய விஞ்ஞானபூர்வமான கேள்வி, ஆண்டவன் ஒரு உயிரை உருவாக்க தகுதி உடையவன் என்றால் அவன் பூமியில் மட்டும் ஏன் உருவாக்கி இருக்கிறான்? செவ்வாய் கிரகத்திலும் உயிர் இருக்க வேண்டுமே? இல்லை. ஏன்? சூழ்நிலை ஒத்துழைக்கவில்லை. மனிதனுக்கு சூழ்நிலை ஒத்துழைக்கவில்லை. மனிதன் வாழக்கூடிய சூழ்நிலை செவ்வாய் கிரகத்தில் இல்லை. விஞ்ஞானம் ஒத்துழைக்கவில்லை. பரிணாமம் அங்கு ஏற்புடையதாக இல்லை. அங்கு சிற்றினங்கள் தோன்ற வாய்ப்பு இல்லை. இதைதான் சிற்றினமாதல், சிற்றின ஸ்பெசிபிகேஷன், பரவலான மாறுபாடுகள். அதே போல் தோழர் இன்னும் பல கருத்துக்களை சொன்னால், அது எல்லாம் ஆண்களை, பெண்களை விட ஆண்கள் சிறந்தவர் என்று சொன்னாரே, அதை அப்படி நாம் பார்க்க வேண்டாம். அது ஃபிட்டஸ்ட். எந்த ஒரு உயிரினத்திலும் தகுதி உடையவை மட்டும்தான் வாழும். அதுக்குதான் பிறகு அழுத புள்ள பால் குடிக்கும். ஏன் சொல்றோம் நம்ம? எதுக்கு அந்த பழமொழியை கொண்டு வந்து? ஏன் அழுத புள்ள பால் குடிக்கணும்? அழுதாதான் பால் கிடைக்கும். அப்ப அழுவ தெரியணும். நமக்கு ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற தெரியணும்னா நமக்கு ஏதாவது வேஷம் போட தெரியணும். அப்பதான் நமக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இஃப் நாட் இட்ஸ் நாட் பாசிபிள். அப்ப எந்த ஒரு செயலுக்கும் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், நமது சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும், நமது தகவமைப்புகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை விஞ்ஞானம் செய்கிறது, இதை பரிணாமம் செய்கிறது. இது ஒரே அடியில் சடன், இட் இஸ் நாட் எ சடன் லீப். கிராஜுவேஷன் சார் சொன்ன மாதிரியே ஸ்லோ அண்ட் ஸ்டடி. இதுதான் டார்வினிசம் சொல்கிறது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான். அந்த உயிரின தொகையில் அதே நான் சொன்னேனே ஜெனட்டிக்கல் ட்ரிஃப்ட் என்று, அதுவே நன்மை பயக்கும் ஜீன்ஸை அந்த உயிரின தொகையில் நிறுத்துகிறது என்பது அறிவியல் உண்மை. அது தீமை பயக்குமானால் அந்த அந்த பர்டிகுலர் ஜீன், சார் சொன்னது டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏ ஜீன் அது ஒரு உயிரின தொகைக்கு தீமை பயக்குமானால் நாளடைவில் அந்த உயிரின தொகையில் இருந்து அந்த ஜீன் மெல்ல 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 மறைகிறது. அதனால் அந்த இனமே, அந்த ஸ்பெசிபிகேஷனே கம்ப்ளீட்டா அந்த குணத்தை வெளிப்படுவதாக அமையவில்லை என்பதுதான் விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிற உண்மை. விஞ்ஞானம் இல்லை என்றால் நாம் எல்லாம் இல்லை. விஞ்ஞானத்தை தவிர்த்து விட்டு நாம் எப்படி பார்க்க முடியும்? விஞ்ஞானத்தில் தியரி, கிரியேஷனிஸ்ட் அருமையாக சொன்னார். லூசி அந்த கேரக்டர் அருமையாக நானும் படித்து பார்த்தேன். அது நெப்ராஸ்கா மேன் என்று ஒரு மேன் இருக்கிறான். பில்டவுன் மேன் என்பது போலவே நெப்ராஸ்கா மேன் பதிவுகளை எடுத்து பார்த்தால் அதே ஒற்றுமை, மனிதனுக்கும் அதற்கும் உள்ள ஒற்றுமை அதேதான். அது 1922 10 வருடத்தில் ஏற்படுத்தப்பட்டது நெப்ராஸ்கா மேன். பில்டவுன் மேன் போல அது ஹோப்ஸ் என்று எனது அன்பு சகோதரர் சொன்னார். நான் இந்த பதிவுகள் நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எந்த உயிரின தோற்றம் சார் அழகாக சொன்னார். அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் போது டேமேஜ் வரலாம், ஒரு உயிரினம் தோன்றாது என்று சொன்னார். அது நெகட்டிவ். அதாவது ஆக்சிடென்ட்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் இம்பாக்ட். கையை அடிச்சா காயம் தான் ஏற்படும், உயிரினம் தோன்றாது. ஆனா உயிரின தோற்றம், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படியாக சொல்கிறதா? இல்லை. அந்த குணநலன்களை கொஞ்சம் 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 கொஞ்சமாக வேரியேஷன்ஸ், மாறுபாடுகள், சிற்றினமாதல், நியூ ஆரிஜின் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்,
இதையெல்லாம் விஞ்ஞானம் பதிவு செய்திருக்கிறது. எது ஒன்றும் உடனடியாக நடந்து விடுவதில்லை, நடந்து விடவும் முடியாது என்பதுதான் விஞ்ஞானத்தின் ஆதாரபூர்வமான உண்மை. இது அனைத்தும் மெல்ல 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 தனது இனத்தொகையில், தனது உயிரினத் தொகையில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக காலை பதிக்கும் என்பதுதான் உண்மை, காலை பதிக்கும் என்பதுதான் விஞ்ஞானம். இது உடனடியாக நடந்து விடாது. சார் சொன்னது படி 1940 போட்டதுதான் அமெரிக்கா ஹிரோஷிமா குண்டு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? ஒரு 63-60 வருஷங்கள் ஆயிருக்கலாம். இதனுடைய மாறுபாடுகளை நாம் உற்று நோக்க வேண்டுமானால் அதற்கு இந்த வருடங்கள்லாம் நிச்சயமாக பத்தாது. பரிணாமம் எத்தனை வருடமாக பரிணமித்து வந்திருக்கிறது. இன்னைக்கு நாம் சொல்லுகின்ற நியாண்டர்தல் மேன், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ சேபியன்ஸ் வந்து இன்று நின்றிருக்கிற மில்லியன் 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நடக்கப்பட்ட நிகழ்வுகள் இவை. 15 மில்லியன் ஆண்டுகள் என்பது எப்பொழுது? இன்றைக்கு 15 மில்லியன் ஆண்டுகள் காலமாக இந்த மாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் பரிணாமம், எவல்யூஷன், சார் சொன்ன எவல்யூஷன் என்பது over a year many, அது வந்து we have to wait for that. It's not a sudden leap, it does not occur immediately. உடனடியாக அது தோன்றி விடுவதும் இல்லை. அதற்காக ஒரு இனம் பொறுத்திருந்து நிதானமான மாறுபாடுகளை உடையது. அதில் தான் தகுதி உடைவை தப்பித்து வாழும். தகுதி உடைவை மட்டும்தான் தப்பித்து வாழும். தகுதி இல்லாதவர்கள் அழிக்கப்படும். இப்படிப்பட்ட கருத்துரைகளை தான் விஞ்ஞானம் சொல்கிறது. அதனால்தான் மனிதனானவன் இப்ப நம்ம ஒரு பிரெட் வாங்கி வீட்டுல வைக்கிறோம். அதுல ஒரு தண்ணி பட்டுட்டு நீங்க விட்டுட்டு போயிடுங்க. ஒரு வாரம் கழிச்சு வந்து அந்த பிரெட்டை பாருங்க, அதுல வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு பாருங்க, அந்த ஃபங்கஸ் எல்லாம் புழுவாக மாறும். எப்படி இது நடக்கிறது? பிரெட் மேல ஆண்டவன் வந்து உட்கார்ந்தாங்களா? சாமி வந்து உட்கார்ந்தாங்களா? விஞ்ஞானம், உயிரின தோற்றம் எப்படி நம்ம கண்ணுல பார்த்திருந்தாங்களே. ஒரு நம்ம ஒண்ணும் இல்ல, கஜாய் இந்த பலகாரம் செய்யறதுக்கு அம்மா வெள்ளை மாவு எடுத்து வச்சு அதை அப்படியே விட்டு பாருங்களேன், அதுல மைனூட்ட புழு மாறிடும், புழு வந்துடும். இந்த உயிரினம் எப்படி தோன்றியது? அதுதான் மியூட்டேஷன், அதுதான் ஜீன்ஸ், அதுதான் டிஎன்ஏ ட்ரிஃப்ட், ஜெனடிக் ட்ரிஃப்ட், ஜெனடிக் மியூட்டேஷன், ஜெனடிக் ரீகம்பினேஷன் என்று நான் சொன்னது அவைகளைத்தான். இப்படிதான் உயிர்கள் தோன்ற முடியும் மொழியே. நான் டார்வினுக்கு சொந்தக்காரனும் அல்ல, லாமார்க்கு பேரனும் அல்ல. எனக்கு உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள், ஐயாவை போன்ற நல்ல மனிதர்களுடைய அன்புதான் எனக்கு என்றுமே தேவை. இருந்தாலும் விஞ்ஞானத்தை ஒதுக்கிவிட முடியாதல்லவா? விஞ்ஞானம் இல்லாமல் நாம் வாழ முடியாதல்லவா? அதற்காக என் கருத்தை நான் எடுத்துரைக்கிறேன். மீண்டும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, மீண்டும் இன்னொரு சண்டையை ஆரம்பிச்சு வைக்க வேணாம்னு நான் அன்புடன் கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு சண்டைன்னு தெரிஞ்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு போலியோ கேம்பு, பிஸி ஒர்க்கு, நான் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை. அப்படியே வந்து நான் வீட்டிலேயே அந்த இதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் வீட்டிலேயே ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசினேன். எனக்கு டைமே இல்லை. இன்னொரு களம் அமையுமானால், இன்னொரு நல்ல களம் அமையுமானால், உங்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்குமானால், மனிதன் மனிதன் தான், மிருகம் மிருகம் தான். ஆனால் அதையும் ஒரு வார்த்தை அவர் எல்லாம் எனக்கு சப்போர்ட்டா தான் பேசினார். நீங்க கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. மேன் இஸ் ஏ சோசியல் அனிமல். நான் அதான் சொல்றேன், குரங்குல இருந்தா மனுஷன் தான் சொல்றேன். மேன் இஸ் ஏ சோசியல் அனிமல். டாக்மா அவருக்கே தெரியும். டாக்மா லாஸ்ட்ல அந்த தேரி முடியுது, மேன் இஸ் த பீஸ்ட், அனிமல்னு தான் முடியுது. மிருக குணம் இருக்கலாமா? ஏன் இருக்கணும்? மனுஷன் தானே, ஏன் மிருக குணம் வரக்கூடாத? நம்ம தான் மனுஷனாச்சே. முட்டி மோதி பார்த்தாலும் நம்ம அங்கதான் போய் நிக்கிறோம். ஏன்னா மிருகத்தை மனுஷனை பிரிக்க முடியாதுங்க. நம்ம அங்க இருந்து வந்தாங்க. நீங்க எல்லாம் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? ஒத்துதான் ஆகணும். உங்களுக்கும் மனசு சொல்லுது ஒத்துக்கணும்னு. ஆனா சொல்லிட்டா யாராவது கேவலமா நினைப்பாங்களோன்னு, ஐயா கோச்சுவாரோன்னு பயப்படுறீங்க. மனிதன் மிருக குரங்கிலிருந்து தோன்றியவன் தான். அதற்கு எவ்வளவு அறிவியல் எல்லாம் போதும். அறிவியலை தாண்டி நாம் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு பேசுற பேச்சு நாளைக்கு இல்ல. ஒரு இடத்துல இருக்கிறோம், அந்த இடத்துக்கு போறோம், அங்க இருக்கிறோம், இங்க வரோம், அங்க இருக்கிறோம். இது என்னென்னமோ நடக்குது. குரங்கு புத்தி இருந்தாதான் நிச்சயம் நடக்கும். அதனால என் வாதத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு சண்டைக்கு ஐயா மாவட்ட ஜாக்கிர் ஆலம் அவர்கள் ரெடியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரர் சப்தமோகன் அவர்களுக்கு. நான் அவருக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இது இறுதியான உரை என்று. மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பதாகவும் இல்லை, நீங்கள் கேட்பதாகவும் இல்லை. இருந்தாலும் சகோதரர் உமர் ஷரீப் அவர்களுக்கும் ஒரு 10 நிமிடம் இறுதியாக அவருடைய கருத்து பதிவு செய்வதற்கு அளிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ்
அடுத்த முறை நம்முடைய சகோதரர் சப்தமோகன் அவர்களை சந்திப்பதற்கு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை சந்திக்கும் பொழுது ஒரு கிரியேஷனிஸ்ட் சப்தமோகனை சந்திக்க விரும்புகிறேன். இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு எவல்யூஷனிஸ்ட் நம்புகிறார் அவருடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில். நான் காண்பித்த ஒரு கிளிப் 7 கிளிப் வச்சிருக்கேன். ஒவ்வொரு கிளிப்லையும் சயின்டிஸ்ட்கள் என்ன சொல்றாங்க, நியண்டர்தல் மேனை பத்தி என்ன சொல்றாங்க, அதை பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணணும் என்றால் இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்ம சகோதரருக்கும் அனுப்பி வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். இப்பொழுதுக்கு தேவையில்லை, 7 கிளிப் போட்டதுக்கு நேரம். ஆக என்னுடைய முடிவு என்னவென்றால், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்டியானிட்டியை நம்புகிறார்கள். இயேசு இறைவனுடைய மகன் என்று நம்புகிறார்கள். இந்து சமுதாயத்தில் இந்து தர்மத்தை நம்புகிறார்கள். முஸ்லிம்கள் இஸ்லாமை நம்புகிறார்கள். எவல்யூஷன் தியரியை நம்புகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் சயின்ஸை நாங்கள் விளங்கியிருக்கிறோம், நீங்களும் அந்த காலத்தை போலவே இருக்கிறீர்களவா அப்படி சொல்வதற்கு அவர்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. எவல்யூஷன் தியரியை மெய்ப்படுத்தி பேசுவதற்கு, அதாவது லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ஒரு பக்கம், யூகிப்பது இன்னொரு பக்கம், ஆனா எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதுதான் மிக சிறந்த முறை. சகோதரர் சொன்னார், இட் இஸ் a gradual progress. டார்வின் தான் சொன்னார், உடனே எதுவும் மாறாது, இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம், ரொம்ப காலம், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். சும்மா 100 வருஷத்துல ஒரு எவல்யூஷன் நடக்காது, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னார். அதற்கு தான் கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷனுடைய ஆதாரத்தை நான் முன்வைத்தேன். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்பு தோண்டி பார்த்ததுல 550 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்பு வாழ்ந்த அந்த கேம்பிரியன் எராவில் 65 மில்லியன் இயர்ஸ் ஆஃப் கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன்ல வாழ்ந்த அந்த ஜீவிகள் அனைத்தும் எதை ப்ரூவ் செய்கின்றது என்றால், எல்லா ஜீவிகளும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தன. there was no evolution. இன்னும் சொல்ல போனா எவ்வளவோ ஜீவிகள் எக்ஸ்டிங்க்ட் ஆகிவிட்டது. எக்ஸ்டிங்க்ட்னா அது நாசமாகி போயிட்டு. டைனோசரஸ் நம்ம சொல்றோம், ஒரு காலத்துல வாழ்ந்துச்சு, இன்னைக்கு வாழ்றதுக்கு உண்டான சக்தி அதுக்கு இல்ல. மனிதன் இன்னைக்கு வாழ்றான். ஒருவேளை மனிதன் குரங்குல இருந்து வந்தான், அப்ப மனிதன் குரங்குல இருந்து வந்தானா அதுக்கு முன்பு குரங்கு எங்க வந்துச்சு? அடுத்த கேள்வி, மனிதன் குரங்குல இருந்து வந்துச்சானா குரங்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? குரங்கு சின்ன குரங்குல இருந்து வந்திருக்கலாம். சரி, சின்ன குரங்கு எங்க வந்துச்சு? அடுத்த கேள்வி, சின்ன குரங்கு நாயில இருந்து வந்திருக்கலாம். அப்ப நாய் எங்க இருந்து வந்துச்சு? நாய் பூனையில இருந்து வந்திருக்குமோ? சரி, பூனை வந்திருக்கும். அப்ப சிங்கம் எங்க இருந்து வந்துச்சு? நாய் பெருசாகி சிங்கம் ஆயிடுச்சு. சரி சரி, நாய் பூனை, பூனைக்கு முன்னாடி எலியில இருந்து வந்திருக்கும், எலிக்கு முன்னாடி கர்வாம்பூச்சி, கர்வாம்பூச்சிக்கு முன்னாடி என்னது? எறும்பு, எறும்புக்கு முன்னாடி அமீபா, கொசு, எல்லாம் சொல்லலாம் இல்லையா? ஒரு வாதத்துக்கு வைப்போம் தான், ஒரு வாதத்துக்கு தான் இப்போ நான் சொல்றேன், ஒருவேளை கொசுல இருந்து வந்தோம் என்றால் கொசுக்குள்ள இருக்கக்கூடிய காம்பவுண்ட் ஐஸ் அது எங்க போச்சு? காம்பவுண்ட் ஐஸ் உள்ள எத்தனையோ ஐஸ் இருக்கு. உள்ள ஒரு 2 கண்ணு கிடையாது, பல கண்கள் உண்டு. காம்பவுண்ட் ஐஸ் இருக்கு. சரி, பேட்ல இருந்து வந்திருக்கணுமா? எங்கேயோ ஒரு இடத்துல பேட்டா வந்திருப்பான் மனுஷன். பேட்ல இருந்து ஒரு ஜீவி அதுக்கப்புறம் தானே மனுஷன் வந்திருப்பான். அப்போ பேட்டுக்கு அல்ட்ராசவுண்ட் ரேடியேஷனை பத்தி அது தெரியுது. பேட் என்னது? வவ்வால் சொல்லுமே, கிட்ட அடிக்க வரும், ஆனா அடிக்காது, அப்படியே கிட்ட அப்படியே போயிடும். ஏன் போயிடுது? அதுக்கு அந்த சென்சரி எபிலிட்டி இருக்கு. அப்ப மனுஷன் அந்த பேட்டோட குணத்தை ஏன் விட்டு விட்டான்? why did he not inherit that very important trait? அது ஒரு முக்கியமான ஒரு தன்மையை ஏன் விட்டு விட்டான்? அப்ப ஒரு காலத்துல எறும்பா இருந்திருப்பான். அடுத்த கேள்வி, எறும்புக்கு நம்மளை விட மோப்ப சக்தி இருக்கு. இங்க கொஞ்சம் சர்க்கரையை போட்டு விட்டுருங்க, கொஞ்ச நேரத்துல எறும்பு அப்படியே முக்கியம். நம்மளால முக்கிய முடியுமா? அப்ப எப்படி எறும்புக்கு எப்படி அந்த தன்மை இருந்துச்சு? அந்த தன்மையை நாம விட்டு விட்டோம். சரி,
பறவைகளா மாறிவிட்டது. அப்ப பறவைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பார்க்கக்கூடிய அந்த சக்தி ஏன் மனிதனுக்கு வரவில்லை? சரி, மரத்தை ஏறக்கூடிய சக்தி இருக்கு, குரங்குக்கு இருக்கு, அந்த சக்தி ஏன் நமக்கு இல்ல? சரி, ஆம்பிபியன்ஸ் சொல்றோம், ஃப்ராக்ஸ். ஆம்பிபியன்ஸ்க்கு வந்து மூச்சு விடுறதுக்கு ஸ்கின்னால அவங்க மூச்சு விட முடியும். even the skin can breathe. ஏன் இந்த தன்மை நம்ம விட்டு போயிடுச்சு? ஆக மனிதன் வந்து சார்ல்ஸ் டார்வினின் அடிப்படையில் ஒரு ஜீவிலிருந்து இன்னொரு ஜீவி வரும்போது அதோட பாசிட்டிவ் ட்ரேட்ஸ் வந்து விட்டுடக்கூடாது. பாசிட்டிவ் ட்ரேட்ஸ் வந்து அப்படியே கொண்டு போகணும். அப்படி கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு நம்ம எப்படி இருப்போம்னா, ஒரு குரங்கும், மனிதன் பாதி, மிருகம் பாதி, குரங்கு பாதி, எல்லாம் பாதியாய் அதுக்கப்புறம் என்னவா இருந்திருக்கும்? மிருகம் போல வாழ்ந்திருப்பான். மிருகத்தை போல அப்படியே போய் எல்லாத்தையும் தின்றுப்பான், பறப்பான், திடீர்னு அப்படியே மோக்கிற சக்தி அங்க போய் மோதிருவான். எல்லாம் கன்ஃபியூஷன். அப்படி இறைவன் வந்து கன்ஃபியூஷனோட படைக்கவில்லை. இது என்னுடைய வாதமாக இருக்குது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், ஜெனடிக் இன்ஜினியரிங், ஹைபிரிட பத்தி சொன்னாங்க. ஹைபிரிட்ல வந்து நம்ம பார்க்கிறோம், ஒரு வெஜிடபிள்ல இருந்து ஒரு பெரிய பம்ப்கினை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், கலரே சேஞ்ச் பண்ணிடலாம். இல்ல ஒரு ரோஸோட கலரே சேஞ்ச் பண்ணலாம். ஜெனடிக் இன்ஜினியரிங் நடக்குது. ரோஸோட கலர் சேஞ்ச் பண்ணிடலாம், ப்ளூ ஆக்கலாம். ஹைபிரிட் இதெல்லாம் பண்ணலாம். மனிதனை பறக்க வைக்க முடியுமா? எனக்கு பறக்க ஆசை இருக்கு. எனக்கு நிஜமா சொல்றேன், இன்னைக்கு நான் பறக்கிறதுக்கு ரொம்ப ஆசை இருக்கு. ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலமா நம்மளுக்கு பறக்க வைக்க முடியுமா? நான் ஒரு ஜீவியா மாற முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆக அந்த ஜெனடிக் இன்ஜினியரிங்ல என்ன நடக்குதுன்னா, சின்ன சேஞ்சஸ், மைன்யூட் சேஞ்சஸ், அந்த ஸ்பீஷிஸோட ஒரிஜினாலிட்டி அங்கேயே வச்சு, உதாரணத்துக்கு சொல்ல போனா பென்ஸ் இருக்கு. பென்ஸ் கார்ல வந்து நல்ல சீட்டெல்லாம் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்னா, பென்ஸ் காரை வந்து இன்ஜின் எல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு ஃபியட்டோட சீட் வரைக்கும் நீங்க மாத்தலாம். பென்ஸோடைய கார்ல வந்து ஃபியட்டோட சீட்டை மாத்தலாம். பென்ஸ் நீங்க அப்படியே மாத்தி ஃபியட்டை மாத்த முடியாது. பென்ஸ் தான், ஃபியட் தான். ஆக நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடிய சில விஷயங்களை மட்டுமே ஜெனடிக் இன்ஜினியரிங்ல சேஞ்ச் பண்றதுக்கு சயின்டிபிக் எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட். ஆனா ஒரு ஸ்பீஷீஸ் அப்படியே மாற்றுவதற்கு சயின்ஸ் ரீதியாக ஆதாரத்தை காண்பிக்க முடியவில்லை எவல்யூஷனிஸ்ட். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், மார்ஸ் போன்ற இடத்துல வந்து மக்கள் எல்லாம் வாழ்றாங்களா? வாழலாம். இன்றைக்கு வெறும் ஒரு பாறையை துண்டா உடைக்கலாம். அந்த பாறைக்குள்ள ஜீவி இருக்கு. சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். பாறை இருக்கு, ஆனா அந்த பாறைக்குள்ள ஜீவி இருக்கு. இந்த சீபெட், ஓஷன் சீபெட்ல வந்து டார்க் ஏரியா இருக்கு, அங்க ஒரு வெளிச்சம் கூட இருக்காது. ஆனா அதுக்குள்ள ஜீவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனுஷன் வந்து ஆராய்ச்சி பண்ணி டிஸ்கவர் பண்ணது கொஞ்ச அளவு தான், அவனுக்கு தெரியாதது பல மடங்கு அளவு. ஆக மார்ஸ்ல ஜீவி இருக்கா இல்லையான்றது எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நமக்கு ஞானம் கிடையாது. மார்ஸ் எங்க இருக்கு? நம்மளுடைய சோலார் சிஸ்டம்ல ஒரு பிளானட். ஏன்னா நம்மளால வந்து நம்ம சோலார் சிஸ்டம் விட்டு அடுத்த சோலார் சிஸ்டம்க்கு பிரயாணம் பண்ற அளவுக்கு நமக்கு சக்தி இருக்கா? இல்ல. அடுத்த கேலக்சில என்ன நடக்குது அதுவும் தெரியல. வாட் இஸ் பியாண்ட் தி பிளாக் ஹோல் தெரியல. பிளாக் ஹோல் என்ன பண்ணும் அப்படி இழுத்துட்டு அது எங்க போகுது அதையும் நமக்கு தெரியல. ஆக மனிதனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? தெரியல. தெரிஞ்சது கொஞ்சம் தான். ஆனா அந்த கொஞ்சத்தை வச்சு மனிதன் வந்து கற்பனை உலகத்துல ரொம்பவே மேலப்பான். அதான் மனிதனோட குணம். மனிதன்களை வந்து ஏன் மனிதன் வந்து இன்னைக்கு மிருக குணம் இருக்குன்னு சொன்னால், மனித தன்மையை அவன் வந்து இழந்த காரணத்தினால், மனித தன்மையை இழந்த காரணத்தினால் அவன் என்ன கொண்டு வரானா? மிருக குணத்தை கொண்டு வரான். உதாரணத்துக்கு, தண்ணி அடிக்காதே, மதுபானம் சேர்க்காதே, ஆல்கோஹால் குடிக்காதே, சரக்கு உள்ள போடாதே. இதுதான் எல்லா மதமும் சொல்லக்கூடிய விஷயம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் 2 நிமிஷத்துல முடிச்சிடறேன். ஹலோ, 2 நிமிஷத்துல. ஓகே. எல்லா மதமும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், தண்ணி அடிக்காத, ட்ரிங்க் செய்யாத, குடிக்காத. வேற லாங்குவேஜ்ல நான் சொல்லிட்டேன். பேனர்ல கூட போடுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்க? டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் போடுவாங்க. ஆனா அங்கதான் டாஸ்மாக் கடையே இருக்குங்க. எப்படி விற்காதுன்னு சொல்றதும், தண்ணியை அடிக்காதுன்னு சொல்றதும் தான். தண்ணி அடிக்காத ரோட்ல போடுறான், ஆனா ஒவ்வொரு டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் வேற போடுறான்.
ஆனா ஒவ்வொரு பார்லயும் ஒவ்வொரு பப்லயும் வெளியே வந்து பார்க்கிங் ஏரியா இருக்கு. ஏன்? ட்ரிங்க் பண்ணிட்டு வண்டி ஓட்டு, வண்டி அப்பதானே பார்க் பண்ணணும். ஆக சொல்றது ஒண்ணு செய்யும். ஆக மனித குணம் நாம வந்து தக்க வைக்கணும் என்றால் தீய சக்தி விட்டு வெளியே இருக்கணும். எப்ப தண்ணி அடிக்கிறானோ அப்ப அவனுக்கு ஹாலா இல்ல பாத்ரூமான்னு வித்தியாசம் தெரியாது, தாரமா தாயான்ற வித்தியாசம் தெரியாது. அந்த நிலைக்கு வரக்கூடியவன் யார்? மனித தன்மையை இழந்தவன். ஆக இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது என்ன தெரியுது என்றால், ஏன் மார்ஸ்ல உலகத்துல அங்க வாழ முடியல, இந்தியால நம்ம வந்து இந்த உலகத்துல வாழ்றோம் என்று சொன்னால், இட் இஸ் சோ வெரி வெல் ஆர்கெஸ்ட்ரேட்டட் அண்ட் பிளான்ட். ஒரு ஆபீஸ்க்கு நீங்க போறீங்க, அங்க வந்து டெலிபோன் இருக்கு, அங்க வந்து டைப்ரைட்டர் இருக்கு, அங்க வந்து கம்ப்யூட்டர் இருக்கு, அங்க வந்து பல்ப் இருக்கு, அங்க எல்லாமே இருக்கு. ஒர்க் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து தானா வந்துட்டாங்களா? ஒரு ஃபவுண்டர் இல்லாம, ஒரு ஜிஎம் இல்லாம, ஒரு பிரின்சிபல் இல்லாம ஒரு ஸ்கூல் தானா வந்து விட்டதா? ஸ்கூல் நடக்குது தானா, டீச்சர்ஸுங்க தானா வந்துட்டாங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, பிள்ளைங்க தானா வராங்க, சிலபஸ் தானா ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் தானா படிக்கிறாங்க, எல்லாம் தானா பாஸ் ஆறாங்க, எல்லாம் தானா ஃபெயில் ஆறாங்க. அப்படி நடக்குது வாய்ப்பே கிடையாது. ஆக இந்த உலகத்தை நீங்க பார்க்கும்போது என்ன வரணும்னா, இது எப்படி சூரியன் இவ்வளவு கரெக்டா அமைக்கப்பட்டிருக்கு, எப்படி இந்த சந்திரன் தனியாக அமைக்கப்பட்டிருக்கு, எப்படி ஒரு ஆணை படைக்கப்பட்டிருக்கு, எப்படி ஒரு பெண்ணை படைக்கப்பட்டிருக்கு, எப்படி ரெண்டு பேரும் ஒன்னா சேராங்க, எப்படி ஒரு புள்ளையை பெத்து போடுறா, புள்ளையை பெத்து போட்ட பிறகு எப்படி அந்த தாயோட உடல்ல பால் சுரக்குது, எப்படி அந்த குழந்தை தலை கூட அசையாம இருக்கு, அதுக்கப்புறம் தலை நிமிர்ந்து நிக்குது, அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் என்னனோ செய்யுது, திருப்பி குழந்தை பெத்து விட்டு அதுவும் செத்து போகுது. தானா நடக்கிறதுக்கு இது சாத்தியமா? சிந்திக்கக்கூடியவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், இதையெல்லாம் படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான், நிச்சயமா இருக்கான். அவன் நீங்க உங்க பாஷையில நீங்க கூப்பிடுங்க, தப்பு கிடையாது. கடவுள்னு சொல்லிட்டு கூப்பிடுங்க, அரபில அல்லான்னு கூப்பிடுங்க, யெகோவா ஜெஹோவா என்னென்ன பாஷையில உங்களுக்கு தெரியுமா கூப்பிடுங்க. ஆனா படைத்தவன் இருக்கின்றான். எல்லா ஸ்கிரிப்சர்ஸ்லயும் எவிடன்ஸ் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, there is a creator who has created us. நம்மள வந்து படைக்கப்பட்டவர், அவருக்கு படைக்கப்பட்டவர். ஆக என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சகோதரர் ஒரு உதாரணத்தை கொடுத்தார். கணவன் வந்து போன் செய்யும் பொழுது மனைவி வந்து மிக்சியை கொண்டு போகும்போது ஒரு சந்தேகம் உருவாகிறது. ஆனா அந்த சந்தேகம் நல்லதல்ல. ஒரு சந்தேகம் உருவாகிறது, ஆனா அந்த சந்தேகம் நல்லதில்லை. கணவன் மனைவியை சந்தேகப்பட்டால் எவ்வளவு பெரிய மோசம். கணவன் மனைவியை சந்தேகப்பட்டால் எவ்வளவு பெரிய மோசம். நாம் இறைவனை சந்தேகப்பட்டால், இறைவனை மறந்து விட்டால், நமக்கு உணவு கொடுக்கக்கூடிய இறைவனை இருக்கானா இல்லையா அப்படின்னு சந்தேகப்பட்டால், நமக்கு உணவு கொடுக்கக்கூடியவனுக்கு நாம் நன்றி செலுத்தாமலே சந்தேகப்பட்டால், அவன் நம்மளை படைக்கல, நம்மளா வந்து மிருகம் போல தின்னுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சந்தேகப்பட்டால், நாம் நன்றி செலுத்தாத நிலையில் மரணித்து விட்டால் அந்த சந்தேகம் மிக மோசமான சந்தேகம். அந்த சந்தேகம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. கிரியேஷனிஸ்ட் நம்பக்கூடிய அந்த நம்பிக்கை என்னவென்றால், இறைவன் தான் நம்மளை படைத்தான் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பாசமிகு சகோதரர் அண்ணன் ஜேபி அவர்களை, திருக்குரான் பிரதி அவரை, டயட் நிறுவனர் அருமை சகோதரர் ஷெரீப் அவர்கள் வழங்குவார். அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னாள் நகரமன்ற தலைவர் அருமை சோதரர் NS மாதேஸ்வரன் அவர்களுக்கு திருக்குரான் புதரை வழங்குவார். அன்பு சகோதரர்களே, இது ஒரு பட்டிமன்றமும் இல்லை, விவாத மேடையும் இல்லை. பட்டிமன்றம் என்றால் இருவேறு கருத்துக்களுடையவர்கள் இரு குழுவாக அமர்ந்திருப்பார்கள். ஒரு நடுவில் அமர்ந்திருப்பார். நமக்கு பிடிக்காத ஒரு கருத்து இருந்தாலும் அவர் தீர்ப்பு என்ற பெயரில் நம்ம மீது திணிப்பார். ஆனால் நாம் நடத்தியது கருத்தரங்கம். இதில் சகோதரர் சப்தமோகன் அவர்களும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார். சகோதரர் உமர் ஷரீப் அவர்களும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார். இதில் நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள்.
ஐபிபி உடைய நோக்கம், இந்த நிகழ்ச்சி நடத்துடைய நோக்கம் என்னவென்றால், நாம் அனைவரும் உண்மையை அறிந்து கொண்டு நேர்வழி பெற வேண்டும் என்பது. அது நிறைவேறினால் நம்மளுடைய நோக்கம் நிறைவேறியதாக இருக்கும். எல்லாம் அல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லி